அல்லேலூயா. இந்த நாளிலே தேவ பிள்ளைகளே, தேவன் எங்களுக்காய் செய்திருக்கிற பெரிய காரியங்கள் உண்டு. ஆமென். அவர் ஆச்சரியமாய் தேவன் எங்களை நடத்தினவர். இந்த நாளிலும் கர்த்தர் எங்களை அப்படி நடத்தும்படி தேவன் சித்தமாக இருக்கிறார். என்னிடத்தில் அநேக சாட்சிகள் உண்டு. இருக்கிற பொழுதிலும் தேவ பிள்ளை கர்த்தருடைய வார்த்தையோடு கூட நாம் அங்கே பல காரியங்களை நாம் கடந்து செல்ல கர்த்தர் இந்த நாளிலே நமக்கு உதவி செய்வானாக. நான் என்னோடு கூட நீங்கள் வேத புத்தகத்திலே ஒரு வசனத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். அங்கே கொலோசியருக்கு எழுதப்பட்ட நிருபம் நீங்கள் யாராவது முடிந்தால் கர்த்தருடைய வார்த்தையை நீங்கள் சொல்லுகிற பொழுது வாசித்தால் அது உதவியாயிருக்கும். கொலோசியருக்கு எழுதப்பட்ட நிருபம் முதலாவது அதிகாரம் கொலோசியர் முதலாவது அதிகாரத்திலே நாம் 28வது 29வது வசனங்களை நாம் எடுத்துக்கொள்வோம். கொலோசியர் முதலாம் அதிகாரம் 28வது 29வது வசனங்கள் வாசிப்போமா? எந்த மனுஷனையும் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேறினவனாக நிறுத்தும்படிக்கு அவரே நாங்கள் அறிவித்து எந்த மனுஷனுக்கும் புத்தி சொல்லி எந்த மனுஷனுக்கும் எல்லா ஞானத்தோடும் உபதேசம் பண்ணுகிறோம். அங்கே வசனம் சொல்றது, அதற்காக நான் எனக்குள்ளே வல்லமையாய் கிரியை நடப்பிக்கிற அவருடைய பலத்தின்படியே நான் போராடி பிரயாசப்படுகிறேன். அல்லேலூயா. எனக்குள்ளே கிரியை செய்கிற அந்த பலத்தின்படியே, எனக்குள்ள கிரியை செய்கிற ஒரு பலம் இந்த காலை வேளையில நமக்குள்ளே கிரியை செய்யும்படியாய் இருக்கிறதான ஒரு பலம் தேவ பிள்ளைகளே, நமக்குள்ளே தேவன் கடந்து வந்தார். அவருடைய கிருபை நம்மோடு கூட இருந்தது. அது வேதம் சொல்லுகிறது, எந்த மனுஷனையும் கிறிஸ்துவுக்குள்ளாக நிலைநிறுத்தும்படிக்கு, எந்த மனுஷனை எப்படிப்பட்ட மனுஷனாய் இருந்தாலும் சரி, கிறிஸ்துவுக்குள் நாம் கடந்து வருகிற பொழுது, கிறிஸ்துவுடைய பிள்ளைகளாய் நாம் கடந்து வருகிற பொழுது நம்மை அவர் பயன்படுத்துகிற ஒரு தேவனாய் இருக்கிறார். ஆகவேதான் சொல்லப்படுகிறது, நான் எனக்குள்ளே கிரியையை நடப்பிக்கிற அந்த பலத்தின்படி. தேவ பிள்ளைகளை, இந்த நாளில் நாம் ஒவ்வொருவரும் நாம் விசுவாசிக்கலாம். கண்களை மூடி நாம் தேவ செய்தியை கடந்து செல்வதற்கு முன்பதாக நாம் கண்களை மூடி தேவ பாதத்திலே நம்மை ஒப்பு கொடுத்து நம்முடைய வாழ்விலே கர்த்தர் நம்மை ஆச்சரியமாய் தேவன் நடத்தி இருக்கிறார். அவருடைய வழிகள் நம்மோடு கூட இருந்திருக்கிறது. இந்த நாளிலுமாய் ஆண்டவரே, உம்முடைய சமூகத்தில் என்னை நான் அர்ப்பணித்து நான் ஜெபிக்கிறேன். பிதாவே, வந்திருக்க அருமையான தேவ பிள்ளையை, நீ ஒருவேளை உன்னுடைய வாழ்விலே அநேக வழிகள் நிமித்தமாய் கடந்து சென்ற பொழுது உன் வாழ்விலே ஒரு பெரிய பிரகாசம், ஒரு வெற்றி, ஒரு உயர்வு, ஒரு ஆச்சரியம் கடந்து வர முடியாதபடிக்கு தடைகள் இருக்கிறதை போல ஒரு சூழ்நிலை இருக்குமாக இருந்தால் இந்த காலை வேளையிலே விசுவாசிப்போம். எனக்குள்ள கிரியை செய்கிற அந்த வல்லமை எனக்குள்ள என்னை பலப்பிக்கும். ஹல்லேலூயா. எனக்குள் அதை முழுவதுமாய் வல்லமையாய் கிரியை செய்யும்படி அந்த கிரியை செய்கின்ற பலம் எனக்குள் இருக்கிறது. இந்த நாளில் ஆண்டவரே, உம்முடைய பிரசன்னம் என்னை மூடுவதாக, உம்முடைய கிருபை என்னை மூடுவதாக. சுவாமி, இந்த நாளிலும் என்னை நடத்துவீராக. என் இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறேன் என் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். மோசையின் காலங்கள் இருந்தது. இந்த மோசையின் காலங்கள், மோசே தேவனுடைய கோலை அவனுடைய கரத்தில் எடுத்து தேவ பிள்ளைகளே, அவன் கர்த்தர் சொல்லுகிறபடி, கர்த்தர் நியமிக்கிறபடி என்னென்ன தேவைகள் இருந்ததோ எல்லா இடங்களிலும் மோசே அந்த கோலை அவன் நீட்டின பொழுது, கோலை அவன் பயன்படுத்தின பொழுது, கோலை அவன் தேவ பிள்ளைகளை உபயோகித்த பொழுது கர்த்தர் வல்லமையான காரியங்களை செய்தார். ஆனால் இந்த மோசையின் நாட்கள் முடிந்து போனதன் பின்பதாய் ஒரு யோசுவாவின் நாட்கள் எழும்பினது. இந்த யோசுவாவின் நாட்கள் எப்படி என்று கேட்டால், அங்கே கோல் இல்லை தேவ பிள்ளைகளே. தேவனுடைய கோல் அங்கே இருக்கவில்லை. அந்த தேவனுடைய கோலை நீட்ட வேண்டிய அவசியம் இருக்கவில்லை. கர்த்தர் யோசுவாவின் நாட்களிலே எந்த மனிதர்களை தேவன் அழைத்தாரோ, எந்த கூட்டத்தை தேவன் அழைத்தாரோ அந்த கூட்டத்தை கொண்டு தேவன் வல்லமையான காரியங்களை தேவன் செய்தார். அங்கே பார்க்கிறோம் தேவ பிள்ளைகளே, ஒரு முறை யோர்தான் கரை புரண்டு ஓடுகிறது. வேதம் சொல்லுகிறது, அந்த மாதம் யோர்தான் கரை புரண்டு ஓடுகிற மாதம், அது கொந்தளித்து ஓடுகிற மாதம். அந்த மாதத்திலே அந்த கரை புரண்டு ஓடுகிற யோர்தானை இவர்கள் கடக்க வேண்டியதாக இருந்தது. பார்த்து பயந்து போய் இருக்கிறார்கள். மோசையுடைய கோலுக்கு பழக்கப்பட்டவர்கள். செங்கடலுக்கு முன்பதாய் அவர்கள் நின்ற பொழுது பின்பதாய் பார்வோன், அங்கே இரண்டு பக்கமாய் மலை, முன்பதாய் செங்கடல் நின்ற பொழுது அவர்களை என்ன செய்ய வேண்டும் என்று அவர்களுக்கு தெரியவில்லை. அவர்கள் பயந்து போய் நின்ற பொழுது கர்த்தர் சொன்னார், மோசே உந்த கோலை நீட்டு என்று சொன்னார். அங்கே செங்கடல் பிளந்தது என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். ஆனால் இங்கே யோர்தானுக்கு முன்பதாய் வந்து நிற்கிறார்கள். அவர்களுக்கு என்ன செய்வது என்று தெரியவில்லை. ஆனால் கர்த்தர் ஒரு காரியம் செய்தார். தேவன் சொன்னார், இப்பொழுது கோல் நீட்டப்பட முடியாது, ஆனால்
இங்கே உடன்படிக்கை பெட்டியை சுமக்கிற ஆசாரியருடைய கால்கள் அங்கே யோர்தானுடைய தண்ணீரில் பட வேண்டும் என்று தேவன் ஒரு கட்டளை கொடுத்தார். பாருங்க, தேவன் நம்மை விசுவாசத்தில் அழைத்தார், தேவன் நம்மை அழகுபடுத்தினார். நீங்கள் எஸ்தரின் புத்தகத்தை படித்து பார்த்தால் தெரியும். எஸ்தரின் புத்தகத்திலே பார்க்கிறோம், தேவன் எஸ்தருக்காய் ஒரு ஆயத்தம் செய்தார். என்ன ஆயத்தம் தெரியுமா? இன்றைக்கு உங்களுடைய சபையின் ஊழியக்காரனை வைத்து தேவ பிள்ளைகளே, கர்த்தர் எவ்வாறு தம்முடைய பிள்ளைகளை தேவன் ஆயத்தப்படுத்தினாரோ அப்படியே கர்த்தர் எஸ்தரை ஆயத்தப்படுத்துகிறதை பார்க்கலாம். வாசியுங்கள், எஸ்தரின் புத்தகம் 2ஆம் அதிகாரத்துக்கு வாருங்கள். எஸ்தரின் புத்தகம் 2வது அதிகாரம். அங்கே 2வது அதிகாரத்திலே 8வது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்த்தால் அந்த வசனத்துடைய கடைசி பகுதியை பாருங்கள். எஸ்தரும் ராஜாவின் அரண்மனைக்கு அழைத்து கொண்டு போகப்பட்டு அவள் என்ன செய்யப்பட்டாளாம்? ஸ்திரிகளை காவல் பண்ணுகிற ஏகாயின் வசத்திலே அவள் ஒப்புவிக்கப்பட்டாள். யார் அந்த ஏகாய் என்றால், எஸ்தரை ஆயத்தப்படுத்துகிற ஏகாய். உங்களுக்கு பாஸ்டர் ரோஷானை தேவ பிள்ளைகளே ஒரு நல்ல ஏகாயாய் கர்த்தர் கொடுத்தார். அவர் அழைத்து வந்த பொழுது அரண்மனைக்குள் அழைத்து வந்தார். ஏன் அரண்மனைக்குள் அழைத்து வந்தார் என்றால், ராஜாவை சந்திக்கும்படி எஸ்தரை ஆயத்தப்படுத்தும்படியாய். ஹல்லேலூயா. தேவன் கொடுத்த அந்த நல்ல ஏகாய்க்கு அவர் ஹல்லேலூயா சொல்லுவோமா? ஹல்லேலூயா. இந்த நாளில் தேவ பிள்ளைகளே, அங்கே எஸ்தர் அந்த வசனத்திலே பார்க்கிறோம், ஏகாயின் கைகளிலே அவள் ஒப்புவிக்கப்பட்டாள். அந்த ஏகாய் என்ன செய்தாராம்? வேதம் சொல்கிறது, எஸ்தருக்கு தேவையான எல்லாவற்றையும் ஏகாய் கொடுத்தார் என்று பார்க்கிறோம். காரணம் என்னவென்றால், எஸ்தர் சுத்திகரிக்கப்பட வேண்டும். இந்த சுத்திகரிக்கப்பட்டால் தான் எஸ்தர் ஒரு ஜெயமுள்ள எஸ்தராய் மாற முடியும். ராஜாவின் அரண்மனையிலே செங்கோல் நீட்டப்படுகிற பொழுது அவர் ராஜாவுக்கு பிரியமில்லை என்று சொன்னால் அவள் கொன்று போடப்பட வேண்டும். அப்படிப்பட்ட நிலையிலே ராஜாவுக்கு பிரியமானவளாய் ஒரு எஸ்தரை மாற்ற வேண்டுமாக இருந்தால் ஒரு ஏகாய் அவசியமாய் இருந்தது. ஹல்லேலூயா. இந்த ஏகாயை அவசியமாய் தேவன் ஏற்படுத்தி ஏகாயினுடைய கைகளிலே கொடுத்து வேதம் சொல்கிறது 2வது அதிகாரத்திலே அங்கே நாங்கள் வாசிக்கிறோம், அங்கே 6 மாதம் வெள்ளைப்போளம், 6 மாதம் சுகந்த வர்க்கங்கள், 6 மாதங்கள் தேவ பிள்ளைகளே அவளுக்கு செய்யப்படுகின்ற எல்லா ஜோடிப்புகள் நிறைவேறின பின்பதாக எஸ்தர் ஆயத்தப்படுத்தப்பட்டவளாய் அவள் மாறினாள். இந்த யோசுவாவின் புத்தகத்தில் நாம் அதைத்தான் நாங்கள் பார்க்கிறோம். கர்த்தர் சொன்னார், யோசுவாவே, பிள்ளைகள் உடன்படிக்கை பெட்டியை சுமக்க வேண்டும். யார் உடன்படிக்கை பெட்டியை சுமக்கிறார்களோ அந்த ஆசாரியருடைய கால் படுகிற பொழுது அவர்கள் தேவ பிள்ளைகளே அந்த யோர்தான் வழிவிட்டு விலகி போக வேண்டும். ஆகவே அவர்களை அந்த யோர்தானின் நடுவிலே நடந்து போக பண்ண வேண்டும் என்று சொல்லி தேவன் அழைக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். யோசிச்சு பாருங்க, கொந்தளித்து போகிறது யோர்தான், பயந்து போகிற ஒரு ஜனம் தேவ பிள்ளைகளே, பயத்தின் நடுவிலே வாழ்கிற ஜனம், பயந்து கொண்டே ஜீவிக்கிற ஜனம் தேவ பிள்ளைகளே. ஒருவேளை இந்த யோர்தான் கொந்தளிக்கிற பொழுது என் வாழ்வு அது சிதைந்து போனால் என்ன ஆகும்? என்னோட நான் கால்களை எடுத்து வைக்கிற பொழுது காலடி வைக்கிற யோர்தானை இழுத்து விட்டால் என்ன ஆகும்? கர்த்தர் சொன்னார், கொந்தளிக்கிற யோர்தானில் கால்களை வைக்கும் வரைக்கும் யோர்தான் பிரிய முடியாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த காலை வேளையிலே தேவ பிள்ளைகளே, தேவன் அவர் விசுவாசத்தின் வாழ்வை கட்டளையிட்டார். நம்மை ஜீவிக்கும்படி தேவன் கட்டளையிட்டார். நமக்கு வேண்டிய எல்லா பலத்தை அவர் கட்டளையிட்டார். ஆவியின் வரங்களை அவர் கட்டளையிட்டார். இவைகளோடு நாம் சும்மா இருந்து விடாதபடிக்கு தேவனின் பலன் கொண்டு அது எனக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையான கிரியையின்படியே அந்த பலத்தின்படியே நான் பிரயாசப்படுகிறேன், போராடுகிறேன் என்று சொல்லும்படியாக கர்த்தர் இந்த காலை வேளையிலே நம்மை அழைத்திருக்கிறார். கர்த்தர் சொன்னார், தேவ பிள்ளைகளே, நீங்கள் கடந்து சொல்ல வேண்டும், அந்த உடன்படிக்கை பற்றிய சுமக்க வேண்டும். சுமக்கிறவர்கள் தேவ பிள்ளைகளே ஆடாமல் அசையாமல் தேவனுடைய விசுவாசத்தோடு கூட அந்த யோர்தானிலே கால் வைக்க வேண்டும். வாசித்து பார்க்கிறவர்கள் ஆச்சரியமாக இருக்கிறது. வேதம் சொல்கிறது, அவர்கள் கால்கள் பட்ட மாத்திரத்திலே யோர்தான் 2ஆய் பிளந்தது. ஹல்லேலூயா. அவர்கள் கால்கள் பட்ட மாத்திரத்தில் எலிசாவினுடைய சம்பவத்திலே பார்க்கிறோம், என் எலியாவின் தேவன் எங்கே என்று சொல்லி விழுந்து கிடந்த சால்வியை தேவ பிள்ளைகளே அதை அவன் முறுக்கி அதை தண்ணீர் மேல் அடித்து என் தேவன் எங்கே என்று கேட்ட பொழுது பிரிந்த அதே யோர்தான். அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த காலை வேளையில் எங்கே பார்க்கிறோம், அவர்கள் கால்கள் பட்டவுடன் தேவன் அதை மாற்றினார். இதை கேட்டுக்கொண்டு அருமை சகோதரனே சகோதரியே, இந்த நாளில் கர்த்தர் உன் மூலமாய் செய்கிற வல்லமை. ஹல்லேலூயா. உன்னுடைய ஆயத்தம் நிறைந்த வாழ்க்கை, உன்னுடைய பரிசுத்தம் நிறைந்த வாழ்க்கை, நீ சுமக்கிற உடன்படிக்கை பெட்டி அது தேவன் உடையது என்பதை விசுவாசித்து நீ வல்லமையோடு கடந்து செல்கிற பொழுது கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். வார்த்தையை நாம சும்மா கேட்க முடியாது. ஹல்லேலூயா. அந்த வார்த்தை சாதாரணமானது அல்ல. வார்த்தை தேவ பிள்ளைகளை விசுவாசிக்கும்படியாக தேவன் கொடுக்கிறது மட்டுமல்ல, அந்த வார்த்தை கிரியை செய்யும்படி தேவன் கொடுக்கிறார். ஒரு முறை ஒருத்தன் அவனுக்கு வாழ்க்கையில விரக்தி உண்டாகி அப்பா அம்மாவோட கோவிச்சுட்டு ஓடி போய் ஒரு தென்னை மரத்தில் ஏறினானா. அவன் தென்னை மரத்தில் ஏறி இருந்து சொன்னானா, நான் என்னுடைய வாழ்க்கையை நான் முடிச்சு கொள்ள போறேன், எனக்கு இந்த வாழ்க்கையை வேண்டாம், அம்மா அப்பா என்னை நேசிக்கல, என் அப்பா அப்பா எனக்கு வேண்டியதை கொடுக்கல, நான் மேலே தென்னை மரத்துலேருந்து நான் விழுந்து சாக போறேன் அப்படின்னு சொல்லி ஒரு நாள் தென்னை மரத்தின் உச்சியில் ஏறிட்டான்.
உடனே அவங்களோட அம்மா அப்பா அவனுடைய அக்கா தங்கச்சி தம்பி எல்லாம் இருந்த எல்லா குடும்பத்தாரும் ஓடி வந்து தம்பி ராசா என்று சொல்லி அவனை மிகவும் ப்ளீஸ் பண்ணி மேலே இருந்து கீழே இறக்க நினைத்தார்கள். அவன் இறங்கவே இல்லை. அவன் கேட்க நாமெல்லாம் அப்படி தான் இல்லையா? அதாவது யாராவது கொஞ்சம் கேட்டால் நாம் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் மேலே போயிடுவோம். இவனும் நல்லா மேலே போயிட்டான் உச்சிக்கு. இவன் இறங்க மாட்டான்னுட்டான். அப்போ நண்பர்கள் வந்தால் அவன் நண்பர்களும் அவன் பேரை சொல்லி அவனுடைய காரியங்களை சொல்லி, இல்லை நீ சீக்கிரமாக இறங்கி வா, எல்லாம் உனக்கு நல்லா நடக்கும், பிரச்சனை இல்லை, வரலாம்னு சொன்னால் அவன் இல்லை இறங்கவே மாட்டான். நான் மேலிருந்து நான் பாஞ்சு சாக போகிறேன் அப்படின்னு சொன்னாங்க. கடைசியாக ஒன்றும் செய்ய முடியவில்லை. அந்த கிராமத்தில் இருந்த ஒரு ஃபாதர் இடத்துல, ஒரு ப்ரீஸ்ட் இடத்துல போய், ஃபாதர் இவன் இப்படியாக இவன் பிரச்சனை பண்ணுறான், இவன் மேலேருந்து இறங்குறான், இல்லை ஃபாதர் எப்படியாவது இவனை வந்து நீங்கள் காப்பாற்றுங்க, பேசுங்க என்று சொல்லி இந்த ஃபாதரை அழைத்து வந்தார்கள். இந்த ஃபாதர் வந்தார். அவன் பேர் சாமுவேல். ஆகவே ஃபாதர் வந்து அந்த தென்னை மரத்தில் கீழே நின்று மேலே பார்த்தார். மேலே பார்த்து சாமுவேல் என்றார். அவன் மேலே இருந்து கீழே பார்த்தான். உடனே அந்த ஃபாதர் ஒன்றும் பேசலை. அவர் சொன்னார், அவர் உடனே ஒரு சிலுவை அடையாளத்தை போட்டார். சாமுவேல் என்று சொல்லிட்டு இப்படி ஒரு சிலுவை அடையாளம் போட்டார். போட்ட உடனே வெகு சீக்கிரமாய் அவன் மரத்துலேருந்து கீழே இறங்கிட்டான். அப்பா அம்மாவுக்கு ஒரே சந்தோஷம். ஆஹா, நாங்கள் சொல்லாததை, சொல்லி கேட்காததை, நண்பர்கள் சொல்லி கேட்காததை, உற்றார் உறவு சொல்லி கேட்காததை ஒரு ஃபாதர் சொல்லி கேட்டானே, இவன் எவ்வளவு பயபக்தி உள்ளவனாய், கடவுள் பயம் உள்ளவனாய் இருக்கிறானே, இவனுடைய வாழ்க்கையில் பிரச்சனையே இல்லை என்று சொல்லி அவனை வாழ்த்தினார்கள். உடனே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் போய், மச்சான் எப்படின்னா நாங்கள்லாம் சொல்லிடுறாங்க, இல்லை ஃபாதர் ஒன்றுமே சொல்லலையே, பேரை சொன்னார், சிலுவை அடையாளம் போட்டு ஆசீர்வாதம், அதோட ஆசீர்வாதத்துக்கு பயந்துட்டியா? அவன் நான் சும்மா போடா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. ஃபாதர் என்ன சொன்னார் தெரியுமா? இறங்கு இல்லைன்னா கொன்னுருவேன் அப்படின்றார். ஒன்றில் இறங்கு இல்லாட்டி கொன்றுருவேன். இன்னைக்கு அநேகருடைய தேவனை அறிந்து கொள்கிற காரியம் இப்படியே தான் இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையில் தேவ பிள்ளைகளே, தேவன் கொடுக்கப்பட்ட பொழுது அவர் வல்லமையாய் கிரியை செய்யும்படி நம்மை அழைச்சிருக்கிறார். வெறுமனே ஜெபித்து விட்டு, ஆண்டவரே எனக்கு இதை தாரும் அதை தாரும் என்று கேட்பதற்கல்ல. கர்த்தர் யோசுவாவின் நாட்களில் ஒரு காரியத்தை தேவன் நினைப்பூட்டினார். முதல் அற்புதத்தை பார்க்கிறோம். அவர்கள் எரிகோ மதிலை, அவர்கள் எரிகோ நகரத்தை அவர்கள் சுற்றி வர வேண்டும். தேவனுடைய சுற்றி வரப்பன எந்த ஆயுதம் கிடையாது, எந்த விதமான பந்தோபஸ்துகளும் கிடையாது, எந்த ஆயத்தங்கள் கிடையாது. அவர்கள் சுற்றி வந்தார்கள். சொல்லப்பட்ட நேரம் வந்தது, வாய்களை திறந்தார்கள், தேவனை துதித்தார்கள், மகிமைப்படுத்தினார்கள். எனக்கு அதில் பிடிச்ச சம்பவம், பிடிச்ச பகுதி என்னன்னு கேட்டா, அந்த மதில் இடிந்து விழுந்ததான். அப்பொழுது பாருங்க, ரொம்ப நம்ம ஆண்டவர் வந்து நமக்கு கிரியை செய்கிறோம், பல வேளைகள் நம்ம லேசி ஆகிடுவார். அவர் என்ன பண்ணிட்டான்னு சொன்னா, அவனவன் அங்கெல்லாம் இங்கெல்லாம் ஓடி போய் சண்டை பிடிக்கல. அவனவன் தனக்கு நேர இருந்த அந்த மதில் விழுந்த உடனே தனக்கு நேர இருந்த இடத்துக்கு பாஞ்சு அதை எதை அடிக்கணுமோ எதை உடைக்கணுமோ அதை அவன் செய்து கொண்டான். அவர்கள் வெற்றி பெற்றார்கள் என்று பார்க்கிறோம். அல்லேலூயா. இதுதான் நம்முடைய தேவனுடைய கிரியை. நமக்குள் கிரியை செய்கிற ஒரு வல்லமை, நமக்குள் கிரியை செய்கின்ற ஒரு ஆச்சரியமான ஒரு காரியம். நீங்கள் 1 ராஜாக்களின் புத்தகத்துக்கு நீங்கள் வருவீர்களாக இருந்தால், அங்கே சூனேமியால் என்று சொல்லப்படுகிற ஒரு தேவனுடைய மகளை குறித்து நாங்கள் படிக்கிறோம். சூனேமியால் பாருங்க, 2 ராஜாக்களின் புத்தகம், அதில் 4வது அதிகாரத்துக்கு வாருங்கள். யாராவது எடுத்தவர்கள் வாசிக்க முடியுமா? 4வது அதிகாரம், 2 ராஜா, 2 Kings chapter 4, 4வது அதிகாரம். அங்கே 23வது 24வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். verse 23 and 24. அப்பொழுது அவன், இது அமாவாசையும் அல்ல, ஓய்வு நாளும் அல்ல. அவர் கேட்கிறார் பாருங்க, புருஷன் கேட்கிறான் சுனேமியால்ட்ட, சுனேமியாலே இன்னைக்கு ஒரு ஸ்பெஷலும் கிடையாது, எதற்காய் நீ ஜபிக்க போகிறாய்? எதற்காய் தேவ சமூகத்துக்கு போகிறாய்? உன்னுடைய காரியம் என்ன? உன் பிரச்சனை என்ன? நீ போவதாக இருந்தால் ஏதோ ஒரு விசேஷம் இருக்க வேண்டுமே. அப்படி ஒரு விசேஷமும் இல்லையே, எதற்காய் நீ போக வேண்டும் என்று சொன்ன பொழுது அவள் என்ன சொல்லுகிறாள்? வாசிப்போம். அதற்கு அவள் சொல்லுறாள் பாருங்க, எல்லாம் சரிதான். நாம் வேதத்தில் தேவ பிள்ளைகளே சில பொய் சொன்ன மனிதர்களை நாங்கள் பார்க்கிறோம். ஆனால் வேதம் சொல்லுகிறது நீங்கள் பொய் சொல்லக்கூடாது. ஆனால் இவளுடைய வாழ்க்கையிலே தேவ பிள்ளைகளே அங்கே பார்க்கிறோம், அவளுடைய மகன் மரித்து எந்த அறை தேவ அறை என்று நினைத்தாளோ, எந்த அறை ஆசீர்வாதத்தின் அறை என்று நினைத்தாளோ, எந்த அறையிலே தேவ பிள்ளைகளே ஒரு கட்டில், ஒரு மேஜை, ஒரு நாற்காலி, ஒரு குத்து விளக்கு நான் வைத்து, இவர் பரிசுத்தவான், இவரை நான் அழைத்து விட்டால், இவர் என் வீட்டிலே தங்கினால், இந்த தேவன் என்னோடு இருந்தால், அவர் பிரசன்னம் என்னோடு இருந்தால் எனக்கு விடுதலை கிடைக்கும் என்று எந்த வீட்டை, எந்த அறையை நம்பினாலோ அந்த அறையிலே தேவ பிள்ளைகளே, அந்த கட்டிலே ஒரு மரித்து போன தன் மகனின் சரீரம் கிடக்கிறது. ஒரு மரித்து போன ஒரு மகளினுடைய சரீரம் கிடக்கிறது. அவள் கேட்டு பெற்றதல்ல அந்த பிள்ளை, அவள் கேட்டு வாங்கவில்லை அந்த மகனை.
அவள் சொல்லுகிறாள், எனக்கு இதை நான் கேட்கவில்லை, நீர் எனக்கு இந்த ஆசீர்வாதத்தை. வேதம் சொல்லுகிறது, நீங்கள் வேண்டிக் கொள்வதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமை. அல்லேலூயா. அந்த மகன் கேட்காமலே கொடுக்கப்பட்ட ஒரு ஆசீர்வாதம். ஆனா இந்த மகன் இப்பொழுது மரித்தவனாய், சரீரமாய், செத்த சடலமாய் அந்த கட்டிலே கிடக்கப்பட்டிருக்கிறான். ஆனா புருஷன் கேட்கிறான், என்னம்மா உனக்கு என்ன ஆச்சு என்று கேட்ட பொழுது அவள் சொல்லுகிறாள், எல்லாம் சரிதான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பக்கத்தில் இருக்கிற ஆளை பார்த்து சொல்லுங்க, எல்லாம் சரிதான். ஹல்லேலூயா, எல்லாம் சரிதான், எல்லாம் சரிதான். ஏனென்றால் அது சரியில்லாமல் இருந்தாலும் அதை சரி செய்கிற தேவன் நம் தேவன். ஹல்லேலூயா. அவர் சரி செய்கிற தேவன். இந்த காலை வேளையிலே இந்த மண்டபத்துக்குள்ளே, இந்த ஆலயத்துக்குள்ளே நுழைந்த பொழுதே எல்லாவற்றையும் சரியாய் மாற்றுகிறவர், எல்லாவற்றையும் சரியாய் மாற்றுகிறவர், எல்லாவற்றையும் நேராய் மாற்றுகிறவர். ஒரு வெறும் படகாய், ஒரு வெறும் வலையாய் நின்ற ஒருத்தனை அவர் நிரப்ப முடியுமாக இருந்தால் தேவ பிள்ளையே, இந்த காலை வேளையில அவர் எனக்கும் செய்வார். ஹல்லேலூயா. அவர் எனக்கும் அதை நிறைவேற்றுவார். ஒரு பாடையை சுமந்து கொண்டு ஒரு விதவை தாய் தன்னுடைய ஒரே ஒரு மகனை இழந்து விட்டால் புருஷன் கிடையாது, அவளுக்கு இனி யாரும் ஆதரவில்லை. ஆனால் சரீரத்தை சுமந்தவர்கள் பாடையை சுமந்து கொண்டு வருகிறார்கள். பின்னால இருந்து மெதுவா அழுந்துட்டே வர்ற ஒரு அம்மா மிகவும் வேதனையோடு வருகிறார். ஆனா இயேசுவாமி அந்த வழியை வருகிறார். வேதம் சொல்லுகிறது, அவர் மேல், அவள் மீது மனதுருகி, ஹல்லேலூயா, அவள் மீது மனதுருகி பாடையை தொட்டு, வாலிபனே எழுந்திருக்கின்ற மரித்தவன் எழுந்து பேச தொடங்கினான். தேவ பிள்ளைகளே, ஹல்லேலூயா. விண்ணப்பம் இல்லை, ஜெபம் இல்லை, மன்றாட்டு இல்லை. தேவ பிள்ளைகளே, இருதயத்தை அறிந்திருக்கிறவர் தான் என் தேவன். இருதயத்தை அறிந்திருக்கிற எம்மாவூருக்கு போகிற வழியிலே 2 சீஷர்கள், தேவ பிள்ளைகளே, அவர்கள் துக்கத்தோட போறாங்க. என்னையா, எல்லாம் முடிஞ்சு, இயேசு என்கிற ஒருவர் இருக்கிறார் என்று நினைத்தோம், ரட்சகர் என்று நினைத்தோம், மேசியா என்று நினைத்தோம். அற்புதம் செய்தார், தண்ணீரை திராட்சரசமாக்கினார், திமிர்வாதக்காரனை அவர் சுகப்படுத்தினார். எவ்வளவு அற்புதம் ஐயா நம்ம வாழ்க்கையில. அவரை இழந்துட்டோமே நாம. அப்படி நிற்கிறீங்களா இந்த கால வேளையில? நமக்கு இருந்த எல்லா நம்பிக்கையும் போனது என்று நிற்கிறீர்களா? எல்லாவற்றையும் இழந்து விட்டோம் என்று நிற்கிறீர்களா? கர்த்தர் உங்களை ஒரு ஏகாயின் கையிலே கொடுத்து திருச்சபையிலே கொண்டு வந்து உன்னை ஜோடிக்க பண்ணி, உன்னை அழகுபடுத்தி, சுகந்த வர்க்கங்களினால, தூப வர்க்கங்களினால அழகுபடுத்தி, ஜோடனை படுத்தி, உன்னை ஆயத்தப்படுத்தி, விசுவாசிக்க பண்ணி, உபவாசிக்க பண்ணி, ஜெபிக்க பண்ணி, தேவன் உன்னை பலப்படுத்தி வைத்திருக்கிறார். எதற்காக? நீ இழந்து போவதற்காக அல்ல, இழந்து போவதற்காக அல்ல. இந்த சபை வாழ்க்கை நீ இழந்து போவதற்காக அல்ல. அங்க அருமை போதகர் அனௌன்ஸ் பண்ணுகிற போது, சிலரை காணவில்லை, காணாமல் போகாதீர்கள், கண்டுகொள்ள கிரியை செய்யுங்கள், உங்களுடைய நேரங்களை கொடுங்கள். தேவ காரணம் இதுதான் நம்மை பலப்படுத்தும், இதுதான் நம்மை உதவி செய்ய ஆரம்பிக்கும். நான் 1983 ஆண்டு நான் ஏலவில் படித்தேன். அந்த நாட்களிலே நாங்கள் ஹாஸ்பிட்டல் ரோட்ல இருக்கிற ஒரு டியூட்டரியிலே நாங்கள் டியூஷனுக்காக நாங்கள் போயிருந்த பொழுது, வளைரவு பாலத்துக்கு அருகிலே ஒரு லேண்ட்மைன் வெடித்தது. லேண்ட்மைன் வெடித்த பொழுது எங்களுக்கு அது தெரியாது. ஆகவே நாங்கள் என்ன செய்தோம், அங்கே டியூஷனில் கண்டினியூவாக நாங்கள் இருந்தோம். அப்பொழுது திடீரென்று அங்கே இராணுவ வீரர்கள் வந்தார்கள். வந்த பொழுது நாங்கள் பின்னால் எப்பொழுதுமே நான் டியூட்டரிலே நான் இப்பொழுதும் ஒரு ஆலயத்தில் பிரசங்கம் பண்ணி விட்டு வந்தேன், கோட்டமுனை மெதரிஸ்ட் ஆலயத்தில். அவர்கள் சொன்னார்கள், பெஞ்சோ அந்த நாட்களில் நல்ல குழப்படி என்று சொன்னான். உண்மைதான், குழப்படியானவர்கள் தான் கர்த்தர் எடுத்துக்கொள்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. குழப்படியானவர்களே கர்த்தர் வந்து நேரானவர். வேதம் சொல்கிறது, சவுல் வந்து அவன் இயேசுவை சந்தித்த பொழுது சவுலை எங்க அனுப்பினாரு? சவுலை எங்க வச்சிருந்தாரு? அனனியாவுக்கு ஜெபம் பண்ணி, அனனியா அப்படி தரிசனத்தில் சொன்னார், நீ நேர்த்தெரு எனப்பட்ட தெருவுக்கு போய் அங்க சவுல் என்கிற ஒருவனை நீ சந்தி என்று சொன்னார். அது என்ன தெருகின்ற? எல்லாரையும் நேராக்குற தெரு, எல்லாரையும் அப்படியே சொத்தியா அப்படியே கர்த்தருக்கு விரோதமா வாழ்ந்துட்டு இருக்கணும் நேராக. ஆகவே கர்த்தர் நம்மையும் அப்படி தூக்கி எடுத்தார் தேவ பிள்ளைகளை. ஆகவே நான் அந்த டியூட்டரியிலே கடைசி ஆசனத்திலே நாங்கள் இருந்தோம். நாங்கள் 9 நண்பர்கள். அந்த தென்னங்குத்தியிலே போடப்பட்ட அந்த பெஞ்சிலே, அந்த பெஞ்ச் என்று சொல்லப்படுகிறதான அந்த வாங்கிலே நாங்கள் தென்னங்குத்தியிலே உட்கார்ந்து இருந்த பொழுது வேகமாய் வந்த அந்த இராணுவத்தினர் எங்கள் 9 பேரை மட்டுமே வெளியே எடுத்தார். அந்த டியூட்டருக்கு முன்பதாக ஒரு மதில் இருந்தது. அந்த மதிலிலே, அந்த மதில் பக்கம் பார்த்தபடி எங்கள் 9 பேரை நிறுத்தினார்கள். நான் ஒரு பக்கத்திலிருந்து எண்ணினால் 2ஆவதாய் நிற்கிறேன், இன்னொரு பக்கத்திலிருந்து எண்ணினால் 8ஆவதாய் நிற்கிறேன். அங்கே இராணுவ வீரர்கள் இருந்து விட்டார்கள். வேகமாய் ஒரு ஜீப்பில் இருந்த ஒரு இராணுவ வீரன் இறங்கினான். தன்னுடைய துப்பாக்கியை எடுத்து அவன் தன்னுடைய எனக்கு அந்த நாட்கள் நான் மெதரிஸ்ட் திருச்சபையை சேர்ந்ததுனால நான் திருச்சபைகளை நான் பரிகாசம் பண்ணுகிறவன் அல்ல. எனக்கு ஜபிக்க தெரியாது. சும்மா ஒரு சின்ன ஜபந்தான், புத்தக ஜபந்தான் பண்ண தெரியும். எனக்கு இயேசுவே என்று மட்டும்தான் சொல்ல தெரியும். ஜபிக்க நேரம் இல்லை, ஜபிக்க தெரியாது. நடக்க போவது என்ன என்பது எனக்கு தெரியும்.
ஒரே ஒரு துப்பாக்கி வெடித்து தான் சத்தம் தான் கேட்டது. என் அருகில் நின்ற என் நண்பன் சுருண்டு விழுந்ததை என் இந்த கண்களால் பார்த்தேன். இப்பொழுது எனக்கு தெரிந்தது நான் தான் அடுத்தவர் என்பது தெரிந்தது. ஆனால் அதற்கிடையிலே நான் அதை கண்களை மூடி திறப்பதற்கிடையிலே இன்னும் ஒரு வாகனம் வேகமாய் வந்து நின்றதை என் காதுகள் கேட்டது. அது ஏர்ஃபோர்ஸுக்கு சொந்தமான ஒரு வாகனம், ஒரு ஜீப் ஒன்று. ஆகவே அந்த ஏர்ஃபோர்ஸ் ஜீப்பில் இருந்து இறங்கினவர்கள் சீக்கிரமாய் வந்து ஒரு சிங்களத்திலே பேசினார்கள். அவர்கள் சொன்னால், எந்த ஆப்ரேஷனும் நீங்கள் இந்த இராணுவ வீரர்கள் இங்கே செய்ய முடியாது, ஆகவே இவர்களை நாங்கள் எடுத்துக்கொள்கிறோம் என்று சொல்லி எங்கள் 8 பேரையும் தங்கள் வாகனத்தில் ஏற்றினார்கள். உங்களுக்கு தெரியும், எண்ணத்திலோ இருந்து வழுக்கி எண்ணத்திலோ இருந்து விழுந்ததை போல இப்பொழுது ஏர்ஃபோர்ஸ் வாகனத்திலே நாங்கள் ஏற்றப்பட்டோம். ஒரு வழியான ஒரு பகுதிக்கு எனக்கு இப்பொழுது ஞாபகம் இல்லை, ஒரு வழியான பகுதியிலே கொண்டு போய் நிறுத்தினார்கள், இறங்கும்படி சொன்னார்கள். நான் நினைத்தேன், ஆண்டவரே, சுட்டால் அங்கேயே சுட்டிருக்கலாம், இமைப்பொழுதில் போயிருப்பேன், பயமுறுத்தி கொண்டு வந்திருக்கிறீர்கள், இப்பொழுது என்ன நடக்கப் போகிறது என்று தெரிகிறேனே என்று நினைத்த பொழுது அதில் இருந்த அதிகாரி சொன்னான், நாங்கள் இல்லை என்றால் அவர்கள் உங்களை சுட்டிருப்பார்கள், இப்பொழுது நாங்கள் உங்களை வீட்டுக்கு அனுப்புகிறோம், இந்த பக்கமாய் உங்கள் வீடுகளுக்கு போய்விடுங்கள் என்று சொல்லி அனுப்பினார். இதுதான் அன்றைக்கு எனக்கு கிடைத்த ஒரு காரியம். நான் யோசித்து பார்த்தேன், சுடத் தெரிந்தவனுக்கு வேகமாய் 9 பேரையும் சுடத் தெரியாதா? சுடத் தெரிந்தவனுக்கு வேகமாய் பட்டென்று அந்த ஒவ்வொருவரையும் சுடுவதற்கு அவன் ஒரு நண்பனை இழந்தது உண்மைதான். ஆனால் தேவன் யாரோ ஒருவனுக்காய் கர்த்தர் அவன் காரியத்தை மாற்றினார். யாரோ ஒருவனுக்காய் கர்த்தர் அவன் காரியத்தை மாற்றினார். இவளுடைய வாழ்க்கையிலே அவள் சொல்லுகிறாள், எல்லாம் சரிதான் என்று சொன்னாள். எல்லாம் சரிதான். என் வாழ்க்கையிலே தேவ பிள்ளைகளே, தேவன் சரியாக்கும்படியே தேவன் கடந்து வந்திருக்கிறார். உன் வாழ்விலே தேவன் அதை நிறைவேற்றும்படியாய் தேவன் கடந்து வந்திருக்கிறார். அந்த நாட்களை நான் இன்னும் நினைப்பேன், அந்த நண்பரை நான் இன்னும் நினைப்பேன். அந்த நண்பர்கள் ஒரு சிலரை நான் கடந்த நாட்களிலே நான் சந்தித்தேன். எங்கள் வாழ்விலே ஒரு மாற்றம் தேவ பிள்ளைகளே. காரணம் என்னவென்றால், நாங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், நாங்கள் அழைக்கப்பட்டவர்கள் தேவ பிள்ளைகளே. அவள் சொல்லுகிறாள், என் வாழ்வில் எல்லாம் சரியா இருக்கிறது, ஆனால் அவள் வாழ்க்கை சரியா இல்லை தேவ பிள்ளைகளே. ஆனால் அவள் சொல்லுகிறாள், அந்த வசனத்தை தொடர்ந்து வாசிச்சு பார்த்தா தெரியும், அந்த வசனத்தை வாசிப்போம். எல்லாம் சரிதான், நான் போக வேண்டி இருக்கிறது என்று சொல்லி பாருங்க, வேதம் சொல்லுகிறது, உன் வாழ்வு எதுவாகவும் இருக்கட்டும், தடைகள் உன் வாழ்க்கையிலே வரட்டும், உன் பிரச்சனைகள் உன் வாழ்க்கையிலே வரட்டும், உன் ஜீவியத்திலே குழப்பங்கள் வரட்டும், உன்னை சுற்றி இருக்கிறவர்கள் நன்மையாய் பேச மாட்டார்கள், சுற்றி இருக்கிறவர்கள் ஆசீர்வாதமாய் பேச மாட்டார்கள். ஆனால் வேதத்திலே பார்க்கிறோம், அவளோ எல்லாவற்றையும் சொல்லி சரிதான் என்று சொல்லிவிட்டு தன் கழுதையின் மேல் சேணம் வைத்து ஏறி தன் வேலைக்காரனை நோக்கி, இதை ஓட்டிக்கொண்டு போ, நான் உனக்கு சொன்னால் ஒழிய போகிற வழியில் என் ஓட்டத்தை நீ நிறுத்த வேண்டாம். ஹல்லேலூயா. நான் உனக்கு சொன்னால், யார் நான் என்றால், தேவனை விசுவாசிக்கிறவளாகிய நான், கர்த்தரை இதுவரைக்கும் நம்பி வாழ்கிறவளாகிய நான். இந்த காலைவேளையில் ரகசியத்தை சொல்லுகிறேன், கர்த்தருக்கும் உனக்கும் இடையில் தான் தேவ பிள்ளை உறவு. ஹல்லேலூயா. அதை யாரும் மாற்ற முடியாது. நீ சரியாய் தேவனை அறிந்து கொள்ளுவாயாக இருந்தால், நல்ல இடத்திலே கர்த்தர் உங்களை கொண்டு வைத்திருக்கிறார், நல்ல போதனைக்குள்ளே கர்த்தர் வைத்திருக்கிறார், நல்ல ஆசீர்வாதங்களை பெற்றும்படி கர்த்தர் வைத்திருக்கிறார். நான் யூடியூப்பிலும் மற்ற காரியங்களிலும் தேவ பிள்ளைகளே, உங்களுடைய இன்டர்நெட்டிலும் உங்களுடைய வெப்சைட்டிலும் உங்களுடைய செய்திகளை சாட்சிகளை பார்க்கிற பொழுது தேவ பிள்ளைகளே, அநேக காரியங்களை தேவன் அப்படின்னா கர்த்தர் கிரியை செய்கிறார். ஹல்லேலூயா. தேவன் கிரியை செய்கிறார் இந்த இடத்துல. அப்ப கிரியை செய்கிற இடத்துல உன்னை அற்புதமாய் ஆச்சரியமாய் நடத்தும்படி தேவன் கொண்டு வந்து வைத்திருக்கிற பொழுது, அவர் உனக்கு சொல்ல விரும்புகிற காரியம், உன் ஓட்டத்தை வழியில் நிறுத்தாதபடிக்கு சொல்லுவோம் தேவ பிள்ளைகளே, நான் நம்புகிறதாகிய கர்த்தர் என்னை வழி நடத்துவார். ஹல்லேலூயா. நான் விசுவாசிக்கிறவராகிய கர்த்தர் என்னை வழி நடத்துவார். பவுல் ஒரு நாள், அவன் கப்பல் பிரயாணம் நடைபெறுகிறது, கப்பல் உடைந்து போனது, அவன் ஆலோசனை சொல்லி பார்க்கிறான், கப்பல் மாலுமி கேட்கல. அப்போஸ்தலர் 27ஆம் அதிகாரத்தில் பார்க்கிறோம், இப்ப கப்பல் உடைஞ்சு கவிழ போகிற நிலைமை வந்து விட்டது. கப்பல் மாலுமி கப்பல்ல இருக்கிற எல்லாவற்றையும் தூக்கி வெளியே போட்டுட்டான். இப்ப கப்பல் அமிழ்ந்து போகிற நிலை வருகிற பொழுது பவுல் மட்டும் எழும்பி நிற்கிறான். அவன் சொல்றான், நான் சேவிக்கிறவரும் என்னை ஆட்கொண்டவருமாகிய என் கர்த்தர் என்னோடு பேசினாருங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நாங்க யார் தெரியுமா? உலகத்துக்கு தைரியம் கொடுக்கிறவங்க தான் நாங்க. ஹல்லேலூயா. உலகத்துக்கு தைரியம் கொடுக்கிறவங்க தான் நாங்க. நாம போயிட்டு என்ன பண்றோம், நாமளே மற்றவனுக்கு பிரச்சனையை கொடுத்துட்டு இருக்கு. நான் இப்பொழுது வெளிக்கிடுகிற பொழுது ஃப்ளைட் எல்லாம் புக் பண்ணியாச்சு. புக் பண்ணின பொழுது 2 பேர் வந்தாங்க. பாஸ்டர்,
நீங்கள் இந்தியாவுக்கு, நான் ஊழியத்து நிமித்தமாக இந்தியாவுக்கு வந்தேன். அதுக்கு பின்பு தான் இங்கே நான் சகோதர சகோதரி பார்க்கும்படி வந்தேன். பாஸ்டர் நீங்கள் இந்தியாவுக்கு போகிறீங்களா? என்ன ஃப்ளைட் பாஸ்டர் நீங்கள் எடுக்கிறீங்க? கொஞ்சம் கத்தார் ஏர்வேஸ் அம்மா. அப்படியா, கேள்விப்பட்டீங்களா பாஸ்டர்? 3 நாளைக்கு முன்னால் எமிரேட்ஸ் ஃப்ளைட்ஸ் நீங்கள் கேள்விப்பட்டீங்க. எந்த ஏர்போர்ட் பாஸ்டர் நீங்கள் போய் லேண்ட் பண்ணுங்க? ட்ரிவெண்ட்ரம் அம்மா. ட்ரிவெண்ட்ரம், ஐயோ பாஸ்டர் ட்ரிவெண்ட்ரம் ஏர்போர்ட்டில் தான் எமிரேட்ஸ் ஃப்ளைட் உண்டு. அது சும்மா லேண்ட் பண்ணேக்க எங்கேயோ முட்டி 350 பேருக்கு காயமா பாஸ்டர். என்னாக போகுதோ தெரியல பாஸ்டர். ஜெபம் பண்ணி கொள்கிறோம் பாஸ்டர் உங்களுக்கா. அடி பாவி, நான் தான் சந்தோஷமாக போகிறேன், விசுவாசமாக போகிறேன், கர்த்தர் என்னை காப்பாற்றுவார் என்று போகிறேன். வருவார்கள் தேவ பிள்ளைகளே, வருவார்கள். அப்புறம் அதோட ஒரு சந்தோஷமான செய்தியும் சொன்னாங்க. என்னென்னு கேட்டால், பாஸ்டர் அதில் காயப்படாத காயப்பட்ட அதில் ஃப்ளை பண்ண எல்லாருக்குமே ஆளாளுக்கு $7,000 $7,000 US கொடுத்தாங்க பாஸ்டர். ஜெபம் பண்ணிக்கோங்க பாஸ்டர். எதுக்குமா? என் ஃப்ளைட்டு அடிபட்டு எனக்கும் ஒரு 7,000 கிடைக்கவா? இப்படி பல ஆலோசனைகள் வரும். எந்த நம்பிக்கையிலும் நம்முடைய விசுவாசத்தை குழப்பும்படியாக அநேக காரியங்கள் வரும் தேவ பிள்ளைகளே. ஆனால் நாம் ஒன்றை நாம் சொல்லுவோம், என் வழியில் என் ஓட்டத்தை நிறுத்தாதபடிக்கு என் தேவன் என்னை நடத்துவார். ஹல்லேலூயா. பவுல் எழுந்து நின்று சொல்றார், நான் சேவிக்கிறவரும் என்னை ஆட்கொண்டவருமாய கர்த்தர் சொன்னார், பவுலே பிராண சேதம் நேரிடாது நீ ராயனுக்கு என்பதாய் நிற்பாய். இதுதான் வாக்குத்தத்தம். இந்த வாக்குத்தத்தம் இன்றைக்கு அநேகருக்கு வாக்குத்தத்தம் கிடைச்சிருக்கும், விசுவாசிச்சிருப்பீங்க. ஆனா வாக்குத்தத்தத்துக்கு எதிராக தான் காரியம் நடக்கும் நம்முடைய வாழ்க்கையில. காரணம் என்னவென்றால், உன்னை தேவன் அறிந்து கொள்ள தேவன் விரும்புகிறார். பவுலுக்கு இந்த வாக்குத்தத்தம் கிடைத்தது. இப்ப மெலித்தா தீவில் 28ஆம் அதிகாரத்தில் மெலித்தா தீவில் கரையில் போய் நிற்கிறாங்க. எல்லாம் சக்சஸ்ஃபுல்லா மாறிட்டு தப்பி கரை சேர்ந்து விட்டார்கள். இப்ப கொஞ்சம் குளிர்காயலாம் என்று சொல்லி அவர்கள் விறகுகளை எடுத்து நெருப்பை மூட்டுகிற பொழுது ஒரு விறகை அவன் எடுக்கிறான். பவுலின் கைகளிலே ஒரு விரியன் பாம்பு அனல் உரைத்து அவன் கையை கவ்விக்கொண்டது. நாங்கள் என்ன பண்ணிருப்போம்? கர்த்தாவே உம் வாக்குத்தத்தம் எங்கே? பிராணச்சேதம் ஏற்படாது என்று சொன்னீரே ஆண்டவரே. கடித்த பாம்பு, விரியன் பாம்பு, அதுவும் தமிழ்ல கர்த்தருடைய ஆவியான ஒரு வசனத்தை அனல் உரைத்து என்று பார்க்க. சும்மா கடிக்கல, சில பாம்புகள் சும்மா கடிச்சிட்டு, இது அனல் உரைத்து கோபம் கொண்டு எவ்வளவு கடிக்க முடியுமோ அவ்வளவு கடித்தது. ஆண்டவரே உன் வாக்குத்தத்தம் எங்கே ஆண்டவரே? உன் பிள்ளையை நீ நேசிக்கவில்லையா? உமக்காக தானே ஐயா நான் உயிர் வாழ்றேன்னு சொல்லி எத்தனை பாட்டு பாடியிருப்பேன் ஆண்டவரே, எத்தனை உபவாசம் பண்ணியிருப்பேன். ஆனால் வேதம் சொல்லுகிறது, பவுலோ அதை அவன் சாதாரணமாய் உதறி போட்டான் என்று வாசிக்கிறோம். ஹல்லேலூயா. ஏனென்றால் எல்லாம் சரிதான் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா கேட்கலாமா தேவ பிள்ளைகளே? ஹல்லேலூயா. அது எல்லாம் சரிதான். என் வாழ்வில் ஒரு விடுதலை தேவ பிதாவே, என் வாழ்வில் ஒரு ஜெயம். அவள் சொல்லுகிறாள், வழியில் எங்கும் ஓட்டத்தை நீ நிறுத்தாது. இந்த காலை வேளையிலே சொல்லுவோமா, என் ஓட்டத்தை நான் நிறுத்த மாட்டேன் ஆண்டவரே. ஹல்லேலூயா. என் ஓட்டத்தை நான் நிறுத்த மாட்டேன். காரணம் ஆண்டவரே, நீர் என்னோட கூட இருக்கிறீர். சில வேளையில் தேவ பிள்ளைகளே, ஒரு முறை ஒரு வழுக்கு மரம் ஏறுகிற ஒரு பெரிய போட்டி, வழுக்கு மரம் ஏறுகிற ஒரு பெரிய போட்டி, ஒரு 25 பேர் போட்டிக்கு முன் வந்தாங்க. 23 பேர் ஏறிட்டாங்க. 24வதா ஒருத்தன் வந்தான். வந்த பொழுது அங்கே இருக்கிறவங்க எல்லாம், என்னடா 23 பேர் ஏறி விட்டாங்க, முன்னால எப்படிடா ஏறி இந்த கொடியை பிடுங்க முடியும்னு சொல்லி அவன் ஏற தொடங்கின உடனே இறங்கிடான் இறங்கிடான் இறங்கிடான்னு கத்த ஆரம்பிச்சிட்டான். எத்தனை பேர் வழுக்கு மரம் ஏறினீங்களோ எங்களுக்கு தெரியாது. கனடாவுக்கு போகிறதுக்கு முன்னால் நாங்கள் ஏறி இருக்கிறோம். உங்களுக்கு தெரியும், முதல் முறை ஏறுகிறவர்களுக்கு அதுக்கு அவர்கள் கொடுத்து வைத்தவர்கள் பாக்கியவான்கள். ஏனென்றால் கொஞ்சம் கிரீஸ் தான் இருக்கும். ஆனால் எல்லாரும் ஏற 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 மரம் சூடாக 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 அந்த கிரீஸ் நல்லா கரைஞ்சு 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 23வது ஆள் ஏறுகிற பொழுது நல்ல ஷைனியாக மாறிடும், வழுக்க ஆரம்பிக்கும். இதுக்கு மேலே ஏற முடியாது. அப்போ இவங்க எல்லாம் கத்த 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 இவனால் முடியலை, இவங்க எல்லாரும் இப்படி சொல்கிறாங்களேடா, அப்போ நம்மளால் ஏறவே முடியாதுன்னு இறங்கிட்டான். 25வதா ஒருவாள் அவன் சொன்னான், நான் முயற்சி பண்ண போனேன்னா எல்லாரும் திரும்பவும் கத்துனாங்க, இறங்கடா நீ ஏறவே, நீ ட்ரை பண்ணவே வேண்டாம், உன்னை பார்த்தாலே நோஞ்சான் மாதிரி இருக்கு, நீ ஏன் ஏறவே மாட்டாடா, முடியாது என்று சொன்னான். ஆனால் பார்த்தா ஒரு 3 நிமிஷத்தில் கிடுக்கிடு 2 மேலே ஏறிட்டான். ஏறி கொடியை பிடிக்கி இறங்கி வந்தால், இப்போ உங்களுக்கு தெரியும் நம்ம ஆட்கள் முதல்ல தூத்துவாங்க, நீங்கள் வெற்றி பெற்றிங்கன்னா மாலை போடுவாங்க. எல்லாரும் மாலை போட்டு இவனை வாழ்த்தி, அப்பப்பா உன்னை போல ஒரு சிறந்த வீரன் யாரும் கிடையாது என்று சொல்லி. ஆனால் அவங்க கேட்டாங்க, நம்ம அப்படித்தானே, ஒரு ஆள் சக்ஸஸாக வந்தால், ஒரு அப்பம் நல்லா வந்தால், ஒரு தோசை நல்லா வந்தால், நீங்கள் அதை எப்படி செஞ்சீங்க, இந்த ரெசிபி எங்களுக்கு சொல்லுங்கள், நான் செஞ்சால் அது கொஞ்சம் கருக்குதே, நான் செஞ்சால் எரியுதே, நான் செஞ்சால் அது கிளப்பவே முடியலையே, என்ன ஆச்சு, என்ன பண்ணி நீங்கள் என்ன போடுவீங்க, நானும் அப்படித்தானே அரைப்பேன், நீங்கள் அரைச்ச மாதிரி நான் அப்படா எப்படி அரைக்கணும், எத்தனை மனத்தையும் அரைக்கணும், இதெல்லாம் கேட்போமா இல்லையா? இதை மாதிரி இவனை பிடிச்சி வச்சு 4 பேர் உட்கார வச்சு, தம்பி சொல்லுப்பா என்ன டெக்னிக்கை பாவிச்சு கொடியை பிடுங்கினேன்னு சொன்னால் இவன் ஒரு பதிலும் கிடையாது. கடைசி நேரத்தில் நான் அம்மா வந்தா, என்னப்பா, இல்லைம்மா இவன்கிட்ட கேட்குறேன் அவன் சொன்னான், அவனுக்கு பிறப்பிலிருந்து அவனுக்கு காது கேட்காது, அவன் பிறப்பிலிருந்து செவிடு,
செவிடாய் இருந்தது. நான் சபையில், எங்கள் சபையில் சொல்லுவேன், தேவ பிள்ளைகள் பல வழிகளே செவிடாய்த்தான் நாம் இருக்க வேண்டும். தேவ பிள்ளைகள் கர்த்தர் சத்தம் மட்டும் கேட்டால் போதும், மற்ற எந்த விதமான தவளை சத்தமும் நாம் கேட்க வேண்டாம். அது சும்மா நமக்கு சொல்லும், நம்மை பயமுறுத்தும், நம்மை தீல் பண்ண செய்யும், நம்மை ஓட பண்ணும், நம்மை செய்ய விடாமல் பண்ணும், செய்ய நினைத்த நம்மையும் செய்யாமல் உனக்கு இயலாது என்று சொல்லிவிடும். ஆனால் தேவ பிள்ளை தேவ சத்தம் மட்டும் நாம் கேட்போம். அவங்க சொன்னாங்க, இவனுக்கு பிறப்பில் இருந்தே காது கேட்காதப்பா. காது கேட்காததுனால இயலாது என்று சொன்ன பொழுதும் அவன் ஏறினான். தேவ பிள்ளைகளே, எல்லாம் சரிதான் ஐயா, வழியில் எங்கும் ஓட்டத்தை. நான் இந்த பெண்ணை குறித்து யோசித்துவேன். சூனேமியாள் என்று சொன்னால் தேவ பிள்ளைகளே, எவ்வளவு ஒரு வைராக்கியமான பெண். வாழ்வு தோற்று போனது, பிள்ளை மரித்து போனது. அவள் அந்த பிள்ளை எப்படி செத்து, கர்த்தருடைய ஆவியானவர் எழுதுகிற பொழுது ஆச்சரியமாக எழுதினார். அவள் மடியில் அது செத்து போனதாம். தலை நோவுகிறது என்று சொன்னான் தகப்பனிடத்திலே. அம்மாட்ட போய் என்று சொல்லி தாயிடத்திலே அனுப்பினான். அம்மாவிடத்திலே வந்தவன் அவள் மடியிலே பிள்ளை மரித்தது. தேவ பிள்ளைகளே, அந்த பிள்ளையை தூக்கி கொண்டு போய் நான் விசுவாசிக்கிற இடத்திலே கொடுப்பேன் என்று சொல்லி அவள் கட்டிலே போட்டுவிட்டு மரித்த பிள்ளை வீட்டை இருக்கிறது. தேவனை விசுவாசித்தவளாய் தேவ பிள்ளைகளே, என் தீர்க்கதரிசியை நான் பார்க்க வேண்டும், அவரிடத்திலே நான் கேட்க வேண்டும், அவரிடத்திலிருந்து ஒரு விடுதலை பெற வேண்டும், அந்த தேவன் எனக்கு கிரியை செய்ய வேண்டும் என்று சொல்லி வேலைக்காரனை பார்த்து சொன்னான், நீ எனக்கு எனக்கு வண்டியில ஓட்டலாம், எனக்கு நீ வண்டியை செலுத்துகிறவனா இருக்கலாம், எனக்கு உதவி செய்கிறவனா இருக்கலாம், ஆனா ஒரு காரியம், நான் சொல்லாமல் நீ வண்டியை நிறுத்தக்கூடாது. ஹல்லேலூயா. ஏனென்றால் நான் தான் என் தேவனை அறிந்திருக்கிறேன். ஹல்லேலூயா. ஒருவேளை உன்னுடைய வாழ்க்கையில் தேவனுடைய கணவன் ரட்சிக்கப்படாமல் இருக்கலாம், ஒருவேளை வாழ்க்கையில மனைவி ரட்சிக்கப்படாமல் இருக்கலாம், ஒருவேளை பிள்ளைகள் ரட்சிக்கப்படாமல் இருக்கலாம், அல்லது ரட்சிக்கப்பட்டவர்கள் பின்வாங்கிற நிலைமையிலே காணப்படலாம். ஆனால் தேவ பிள்ளைகளே, நீ கர்த்தரை நீ அறிந்திருப்பாயாக இருந்தால் உன் ஓட்டம் நிறுத்தப்படாதபடிக்கு வெற்றியாய் ஓட தேவன் கிரியை செய்வாராக. ஹல்லேலூயா. வெற்றியாய் ஓட தேவன் கிரியை செய்வார். அங்கே வாசிக்கிறோம் தேவ பிள்ளைகளே, அவள் சொல்லுகிறாள், ஓட்டத்தை எங்கும் நிறுத்த வேண்டாம். தொடர்ந்து வாசிப்போமா? கர்மேல் பர்வதம் 25ஆம் வசனம். கர்மேல் பர்வதத்தில் இருக்கிற தேவனுடைய மனுஷனிடத்துக்கு போனாள். தேவனுடைய மனுஷன் தூரத்திலே அவளை வரக்கண்டு தன் வேலைக்காரனாகிய அவன் கேசியை பார்த்து, அங்கே பார்க்கிறோம் அவனுக்கு ஒரு ஆப்ஷன் கொடுக்கப்படுகிறது. கேசியை பார்க்கலாம் என்கிற ஒரு ஆப்ஷன். அவர் சொல்ற, இல்லை, நான் நிஜமானை பார்க்க வேண்டும். ஹல்லேலூயா. எனக்கு வருகிற இடை ஆப்ஷன் எதுவுமே வேண்டாம், இடையிலே கொடுக்கப்பட எந்த காரியமும் வேண்டாம். நான் தேவனை பார்க்கும்படி, ஊழியக்காரனை பார்க்கும்படி நான் வந்திருக்கிறேன். ஒரு தேவ வல்லமையை நான் பெற்றுக்கொள்ளும்படி வந்திருக்கிறேன். இந்த காலை வேளையில தேவ ஜனமே, அவரை விடாப்பிடியாய் நாம் பிடித்துக் கொள்ளுகிற பொழுது, ஆண்டவரே, வழியில் எங்கும் என் ஓட்டத்தை நான் நிறுத்த மாட்டேன். ஏனென்று கேட்டால் என் தேவன் என்னை நடத்துவாராக. ஹல்லேலூயா. என் தேவன் என்னை நடத்துவாராக. என் தேவன் எனக்குள்ளே கிரியை செய்கிற ஒரு தேவனாய் இருக்கிறார். என் தேவன் என்னை முழுவதுமாய் என்னுடைய வாழ்க்கையை மாற்றுகிற ஒரு தேவனாய் இருக்கிறார். இந்த காலை வேளையில தேவ பிள்ளைகளே, நியாயாதிபதிகள், புக் ஆஃப் ஜட்ஜஸ், நியாயாதிபதிகளின் புத்தகத்துக்கு நாம் வரலாம். நியாயாதிபதிகளின் புத்தகத்தில் என் ஓட்டத்தை நான் நிறுத்தாமல் நான் ஓட வேண்டுமாக இருந்தால், ஓட்டத்தை தேவ பிள்ளைகளே நான் கர்த்தருடைய சமூகத்தில் இருந்து தேவனாலே என்னுடைய வாழ்க்கை கட்டப்பட வேண்டுமாக இருந்தால், பாஸ்டர் நான் என்ன செய்ய வேண்டும், எப்படியாய் நான் இருக்க வேண்டும்? அருமையான தேவ ஜனமே, நியாயாதிபதிகளின் புத்தகம் 7ஆம் அதிகாரத்திலே, அங்கே 6ஆம் அதிகாரத்திலே தேவனுடைய வாக்குத்தத்தத்தை பெற்ற ஒரு கிதியோனை நாங்கள் பார்க்கிறோம். தேவனுடைய வாக்குத்தத்தத்தை பெற்ற கிதியோன். இந்த கிதியோன் எப்படி வாக்குத்தத்தம் பெற்றான்? உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட போ, உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா என்று சொல்லித்தானே தேவன் அனுப்பினார். அப்படிப்பட்ட ஒரு வாக்குத்தத்தத்தை பெற்ற தேவனால் அனுப்பப்பட்ட ஒரு மனுஷன். இந்த மனுஷன் இப்பொழுது தேவ பிள்ளைகளே, பல வேளையில நமக்கு வாக்குத்தத்தம் கிடைச்சோன்னா ரொம்ப சந்தோஷம். முதல் மாதத்தில், வருஷத்தில், நாளின் தொடக்கத்தில் அல்லது ஊழியக்காரர்கள் ஜபிக்கிற பொழுது நமக்கு வாக்குத்தத்தை கொடுப்பார்களாக இருந்தால் ரொம்ப சந்தோஷம். கர்த்தர் இப்படியான வாக்குத்தத்தை கொடு. ஆனால் அந்த வாக்குத்தத்தை பெற்ற உடனே அந்த வாக்குத்தத்தை விசுவாசித்து நாம் நம்பி கடந்து செல்வதுதான் கடினமான ஒரு பாதை. இப்போ பாருங்க, நியாயாதிபதிகளின் புத்தகத்தில் கிதியோன், இவன் 7ஆம் அதிகாரத்திலே பார்க்கிறோம், அவன் இந்த மீதியானியரை சந்திக்கும்படியாக அவன் கடந்து போறான். கர்த்தர் வாக்குத்தத்தம் கொடுத்தாச்சு, மீதியானியரை உன்னைக்கு நான் ஒப்பு கொடுத்தேன் என்று சொல்லி தேவன் அனுப்புகிறார். அப்படி அனுப்புகிற பொழுது அங்கே பார்க்கிறோம், கர்த்தர் 7ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிக்கலாமா? Chapter 7 verse 2. அப்பொழுது கர்த்தர் மீதியானியரை கிதியோனை நோக்கி ஒப்பு கொடுக்கிறதற்கு அவர்கள் மிகுதியா இருக்கிறார்கள், என் கை என்னை ரட்சித்தது என்று. முதலாவது, கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே அற்புதம் நம்மை கொண்டு செய்ய வேண்டுமாக இருந்தால் நம் வாழ்க்கையில் இருக்கிற பெருமையை தேவன் அகற்றி போட வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். நாம் பெருமை உள்ளவர்களாய் நாம் கடந்து செல்வோமாக இருந்தால்,
பெருமை உள்ளவர்களாய் நம் தேவனுடைய காரியங்களை செய்வோம் என்று நாங்கள் நம்பிக்கொண்டிருப்போமாக இருந்தால் தேவன் அதை உடைக்க வேண்டும் என்று விரும்புகிறார். அவர் கிதியோனை பார்த்து சொன்னார், உன்னோடு இருக்கிற ஆட்கள் அதிகமாக இருக்கிறார்கள், நாளைக்கு அவர்கள் மீதியானரை மேற்கொண்டு அவங்க சொல்லுவாங்க, இல்லப்பா நாங்கள் இத்தனை பேர் போனோம் அதனால தான் நடந்துச்சு என்று சொல்லுவார்கள். ஆகவே அதை குறைக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் தம் வல்லமையை வெளிப்படுத்த வேண்டும் என்பதற்காக, ஹல்லேலூயா, தேவன் தான் யார் என்பதை நம்முடைய வாழ்க்கையிலே காண்பிக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். பல வழியில் நீங்க யோசிக்கலாம், ஆண்டவரே நான் தனித்து நிற்கிறேனே, நான் கைவிடப்பட்டு இருக்கிறேனே, நான் முறிந்து போய் இருக்கிறேனே, என்னுடைய நண்பர்கள் என்னை விட்டார்களே, என் குடும்பம் என்னை விட்டது, என்னுடைய சூழ்நிலை என்னை விட்டது, நான் நம்பின ஆட்கள் என்னை விட்டு விட்டார்கள், நான் தனித்து நிற்கிறேன் என்று சொல்லுகிறீர்களா? அதுதான் நேரம் தேவ பிள்ளைகளே, தேவன் உனக்காய் கிரியை செய்கிற நேரம். ஹல்லேலூயா. அவர் உனக்காய் கிரியை செய்யும்படி பாருங்க, யோசேப்பை அவங்க கொண்டு போய் அவங்க எரிச்சல் நிமித்தமா யோசேப்பை குழியில போட்டாங்க. குழியில போட்டோன்னே அங்க இருக்கிற ஒரு சகோதரன் எழும்புகிறான். எதற்காக என்று கேட்டா, இவனை நாம கொல்ல வேண்டாமே, இவனை அடித்து கொல்ல வேண்டாம், இவனை சாக கொல்ல வேண்டாம், குழியில் போட்டுடலாம் என்று சொல்லி ஒரு சகோதரன் எழும்புகிறான். பாருங்க, அதுக்கு பின்னாடி அந்த குழியிலே விடாம இருக்கிறதுக்கு அங்கே யூதா என்கிற இன்னொரு சகோதரனை கர்த்தர் எழுப்புகிறார். ஏன் எழுப்புகிறார்? இந்த யோசேப்பை வெளியே கொண்டு வருவதற்காக. வெளியே கொண்டு வந்தவன் அங்கே சொல்லுகிறான், அதோ வருகிற இடத்திலே விற்றுவிடலாமே என்று சொன்ன பொழுது தேவன், நான் யோசிச்சு பார்த்தேன், கர்த்தர் எவ்வளவு நல்லவர் பாருங்க. நாங்கள் விழுந்தாலும் தேவ பிள்ளைகளை எழுந்திருக்கும்படி தேவன் நம்மை நடத்துகிறவர். இந்த ஆச்சரியமான தேவன் என்ன செய்கிறார் என்றால், அடிமைகளை வாங்குகிறவர்கள் வருகிற பொழுது அவர்கள் யாராய் இருந்தார்கள் தெரியுமா? போர்த்திபாரின் அரண்மனையிலே விற்கிற ஆட்களாய் அவர்கள் இருந்தார்கள். ஹல்லேலூயா. போர்த்திபாரின் அரண்மனையிலே யோசேப்பு விற்கப்படவில்லை. ஆனால் தேவ பிள்ளைகளே, யோசேப்பு எகிப்துக்கு அதிகாரியாய் வந்திருக்க முடியாது. பல வேளையில யோசிக்கிறோம், ஆண்டவரே நாங்கள் இதுக்காக ஜெபம் பண்ணினோம், ஆனால் நீரோ மிகவும் கேவலமான ஒன்றை, மிகவும் சரியில்லாத, மிகவும் பிரியமில்லாத, எனக்கு இஷ்டம் இல்லாத ஒன்றை ஆண்டவரே எனக்கு கொடுத்து விட்டீர்கள் சொல்லுகிறீர்களா? இல்லை தேவ பிள்ளையே, உன்னை எகிப்தில் அதிகாரியாய் மாற்றும்படி தேவன் விரும்புகிறார். ஆனபடியால் தான் குழியில் கிடந்த உன்னை அடிமைகளை வாங்குகிறவர்கள் போர்த்திபாரின் அரண்மனையில் வித்தாங்க. போர்த்திபாரின் அரண்மனையில் வித்தோடனே ஒரு அனாவசியமான ஒரு குற்றச்சாட்டு, அவனுக்கு தேவையில்லாத குற்றச்சாட்டு அவனுக்கு எழுந்த பொழுது அங்கே பார்க்கிறோம் தேவ பிள்ளைகளே, இந்த குற்றச்சாட்டு நிமித்தமாய் யோசேப்பு சிறைக்கு சென்றதனால் தான் யோசேப்பினுடைய திறமை வெளியே வந்துச்சு. யோசேப்பு யார் என்பதை சிறையில் இருக்கிற அந்த அரண்மனையின் அதிகாரிகள் சிறை கைதிகளாக இருந்த பொழுது யோசேப்பு யார் என்று கண்டுபிடித்தார்கள். அவர்கள் தான் ராஜாவினிடத்தில் வந்து சொல்லுகிறார்கள், ராஜாவே ராஜாவே, இப்படிப்பட்ட ஒரு மகனை நாங்கள் சந்தித்தோம், அவன் சொப்பனத்துக்கு விளக்கம் சொல்லக்கூடியவன் என்று சொல்லி அவர்கள் அங்கே ரெஃபர் பண்ணுவதற்காக தேவ பிள்ளைகளே கர்த்தர் யோசேப்பை சிறையில் தூக்கி போட்டார். ஹல்லேலூயா. இந்த காலை வேளையிலே சொல்லுவோம், ஆண்டவரே எது நடந்தாலும் நீர் எனக்கு கிரியை செய்கிற ஒரு தேவன். ஹல்லேலூயா. இன்னொரு காரியம் சொல்லுகிறேன், இந்த ரெண்டு அதிகாரிகள், அவர்கள் அரண்மனையிலே பெரிய அதிகாரிகள், ஏதோ தவறு செய்தது நிமித்தமாய் அவர்கள் சிறைச்சாலையிலே யோசேப்போடு கூட சிறையில் இருக்கிறார்கள். இவர்கள் ரெண்டு பேருக்கு ஒரு சொப்பனம் காண்கிறார்கள். சொப்பனத்துக்கு யோசேப்பு விளக்கம் சொல்லுகிறான். விளக்கம் சொல்லிவிட்டு யோசேப்பு அந்த ரெண்டு அதிகாரிகள் ஒருவனை பார்த்து சொல்கிறான், நீ இன்னும் 3 நாளைக்குள்ள நீ அரண்மனையில பெரிய அதிகாரியாய் மாறுவாய். நீ அங்க போனன்னு சொன்னா அரண்மனையிலே அங்க ராஜாவிடத்துல போய் இந்த யோசேப்பை பற்றி கொஞ்சம் சொல்லு என்று சொல்லுகிறான். இந்த யோசேப்பை பற்றி கொஞ்சம் சொல்லு, இவன் நல்லவன், வல்லவன், இவன் பெரிய ஆளு, இவன் நல்லவன், இவன் குற்றம் செய்யாதவன் என்று சொல்லி என்னை கொஞ்சம் நல்லா சொல்லு என்று சொல்லி யோசேப்பு இவரிடத்திலே கேட்டான். அந்த வசனத்தை படித்து பார்த்தால் தெரியும், 39ஆம் அதிகாரம் என்று நினைக்கிறேன். அந்த அதிகாரி யோசேப்பை மறந்து விட்டான். எவ்வளவு கோபம் வரும் பாருங்க. இன்றைக்கு உங்களை யாராவது மறந்துருக்கிறாங்களா? நீங்க செய்த உதவி, நீங்க செய்த நன்மை, நீங்க செய்த பாடுகள், நீங்க காட்டின அன்பு, இது எல்லாவற்றையும் மறந்து யாராவது இருக்கிறார்களா? மறந்ததற்கு ஒரு காரணம் உண்டு தேவ பிள்ளைகளே, மறந்ததற்கு ஒரு காரணம் உண்டு. யோசேப்பை அந்த அதிகாரி அன்று மறந்ததனால் தான் தேவ பிள்ளைகளே ராஜா சொப்பனம் கண்ட பொழுது சரியான நேரத்தில் போய் அவன் அதை சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். நான் இதை கொஞ்சம் ஆழமா படிச்சு பார்த்தேன். யோசிச்சு பாருங்க, இவன் உடனே சிறைச்சிறந்து வெளியில போய், ராஜாவே ராஜாவே, யோசேப் என்ற ஒரு ஆள் இருக்கிறாரு, அவர் எனக்கு சொப்பனம் நான் கண்ட பொழுது அந்த சொப்பனத்துக்குரிய விளக்கத்தை சொன்னாரு, அதன்படி நடந்துட்டு ராஜா, மற்றவனை தூக்கில் போட்டுட்டாங்க, என்ன நீங்க உயர்த்திட்டீங்க ராஜா, ரொம்ப பெஸ்டான ஆளு, இவரை கூப்பிட்டு அரண்மனையில் வச்சா நல்லா இருக்கும், சூப்பரா இருக்கும் என்று சொல்லி இருந்து, ஒருவேளை தேவ பிள்ளைகளே ராஜா அவனை விடுவித்திருந்தால் என்ன ஆகிருக்கும் தெரியுமா? அவனை ராஜா அரண்மனைக்குள்ள எடுத்திருக்க மாட்டான், நேர அவனை எங்க வாங்கப்பட்டானோ அங்க அனுப்பியிருப்பான், அங்கதான் அனுப்பியிருப்பான். அல்லது ராஜா சொல்லிப்பான், சொப்பனமாவது சொப்பனத்தின் விளக்கமாவது இதற்கு நான் நம்புவதில்லை, அவனை வழி அனுப்பி விடுங்கள் என்று சொல்லியிருப்பான்.
ஆனால் கர்த்தர் ஒரு வேளை வந்தது, அவன் மறந்தான். ஆனால் அவன் ஒரு நாள் நினைத்தான், அந்த நினைவு நாள் தான் யோசேப்பை கர்த்தர் உயர்த்தும் நாளாய் மாறினது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் சொல்லுகிறான், அந்த அம்மானை அழைத்து வாருங்கள், அவனிடத்திலே சொப்பனத்தின் விளக்கத்தை கேளுங்க. பாருங்க, சொப்பனத்தின் விளக்கத்தை சொன்ன உடனே ராஜா முத்திரை மோதிரம் அணிவித்து, அவனுக்கு வஸ்திரம் அணிவித்து, அவனுக்கு அதிகாரத்தை கொடுத்து, இந்த அரண்மனையில உன் சொல்லுத்தான் சொல்லு, என் மனைவியை தவிர மற்ற எல்லாவற்றின் மீதும் உன்னை நான் அதிகாரியா நான் வைக்கிறேன். இது எப்படி வந்துச்சு கேட்டா, ஒருவன் மறந்ததனால் தேவ பிள்ளைகளே, நீங்கள் கலக்கம் அடைய வேண்டாம், என் தேவன் மறக்கிறவர் அல்ல. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை பக்கத்தில் ஆளை பார்த்து சொல்லுங்க, கர்த்தர் உங்களை மறக்க மாட்டார் பிரதர், கர்த்தர் உங்களை மறக்க மாட்டார் சிஸ்டர், கர்த்தர் உங்களை குடும்பத்தை மறக்க மாட்டார். தேவன் உங்களை அறிந்திருக்கிறார், அவர் உங்களை மறந்ததில்லை. அவள் சொல்லுகிறாள், எல்லாம் சரிதான், எல்லாம் சரிதான். இங்கே கிதியோன் தேவ பிள்ளைகளே, அனுப்பப்பட்ட ஒரு மனுஷன், நல்ல திடகாத்திரமாய் அவன் வந்து நிற்கிறான். வந்து நிற்கிற பொழுது அங்கே பார்க்கிறோம், அவனுடைய வாழ்க்கையில கர்த்தர் அவனுக்கு முதலாவது அவனுடைய பெருமையை தேவன் எடுத்து போட வேண்டும் என்று தேவன் விரும்பினார். ஆகவே தான் சொன்னார், இந்த நம்பர்ஸை, இலக்கத்தை குறைத்துக்கொள் என்று சொன்னார். அடுத்த வசனம் வாசிங்க சிஸ்டர். ஆகையால் ஆனா பாருங்க, கர்த்தருடைய பிள்ளைகள் யாருமே தேவ பிள்ளைகளே பயந்தவர்கள் அல்லது பயந்து நடுங்கினவர்கள் அல்லது தேவ பிள்ளைகளே முழுவதுமாக தேவனை நம்பாதவர்கள், விசுவாசிக்காதவர்கள் தேவனுடைய ஆசீர்வாதத்தை அவர்கள் பெற்றுக்கொள்ளவே முடியாது. ஆகவே பயந்தவர்களும் திகில் உள்ளவர்கள் எல்லாரும் ஓடி போய்விட வேண்டும் என்று சொல்லி அங்கே கர்த்தருக்காக வெற்றியாய் வாழ்கிறவர்களை தேவன் ஆயத்தப்படுத்துகிறதை நாங்கள் பார்க்கிறோம். இரண்டாவதாக தேவ பிள்ளைகளே, 7ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். verse 12, 12வது வசனம். இரண்டாவதாய் தேவர்களே, வேதம் சொல்கிறது, தேவன் அவனுடைய பிரச்சனையை தேவன் காண பண்ணுகிறார். அவனுக்கு முன்பதாக இருக்கிற தடை என்ன என்பதை தேவன் காண பண்ணுகிறார். அவன் பார்க்கிற பொழுது எல்லாம் கணக்கத்தனைய எண்ண முடியாத அளவுக்கு திரளாய் கிடந்தது, எல்லாம் கிடந்தது. அவன் எல்லாவற்றையும் பார்க்கிறான். ஆனா பார்க்கிற பொழுது ஒரு காரியத்தை நாம் நினைவிலே கொண்டு வர வேண்டும். என்ன காரியம் என்றால், தேவன் உனக்கு கொடுத்த வாக்குத்தத்தம், தேவன் உன்னை அனுப்பின விதம். தேவ பிள்ளைகளே, அவன் எல்லாவற்றையும் பார்க்கிறான், எல்லாவற்றையும் பார்க்கிறான். பாருங்க, அங்கே எசேக்கியேல் தீர்க்கதரிசியை பள்ளத்தாக்கில் கொண்டு போய் விட்டுட்டு அங்கே கர்த்தருடைய ஆவியானவர் சொன்னார், எசேக்கியேலே, நீ என்னத்தை பார்க்க? உலர்ந்த எலும்புகள் ஆண்டவரே. அந்த எலும்புகள் என்னப்பா இருக்கு? அது மிகவும் உலர்ந்தது ஆண்டவரே. சரி, அது உயிரடையுமா? இல்லை ஆண்டவரே. உயிரடைய முடியுமா? முடியாது ஆண்டவரே. சரி, அப்ப நான் ஒரு காரியம் சொல்லுகிறேன், இவள் எல்லாம் உயிரடை, ஒரு சேனையாய் நிற்கும் என்று சொன்ன பொழுது தேவனுடைய வார்த்தை அவன் அனுப்ப 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 தேவ பிள்ளைகளே, அது ஒரு சேனையாய் அது எழுந்து நின்றது என்று வாசிக்கிறோம். நீங்க அந்த வசனத்தை, அதிகாரத்தை வீட்டை போய் படிச்சு பாருங்க. அந்த அதிகாரத்தை படிச்சு பார்த்தா தெரியும். அவன் வார்த்தையை சொல்ல ஆவி அனுப்புகிற பொழுது ஒவ்வொரு எலும்பும் அதன் எலும்போட சேர்ந்து கொண்டது. யோசிச்சு பாருங்க பாப்போம், கால் எலும்போட கை எலும்பு சேர்ந்தா எப்படி இருந்திருக்கும்? இப்போ நான் இப்போ சூட் போட்டிருக்கிறேன் இல்லையா, இதோட இந்த கால் முழங்காலுக்கு கீழே இருக்க எலும்பு இங்கே சேர்ந்து இருந்தா இதுக்கு அவன் தைக்கிற பொழுது இங்கே ஒரு பக்கம் நீளமாய் தைத்திருக்க வேண்டும். அந்தந்த எலும்பு ஆவியானவர் கிரியை செய்கிற பொழுது எதனோடு எது சேர வேண்டுமோ அதை தேவன் சேர பண்ணினார். தேவன் அதை நேர்த்தியாய் செய்தார். இங்கே பார்க்கிறோம், திரளாய் கிடந்தது. அவன் எல்லாவற்றையும் பார்க்கிறான். ஆனா பார்க்கிறதுக்கு முன்னாடி verse 11, 11வது வசனத்தை நாங்கள் வாசிக்கலாம். 11வது வசனம். அப்ப இப்ப கிதியோனுக்கு கர்த்தர் சொல்றார், கிதியோனே, உன் எதிரி என்ன பேசுகிறான் என்பதை நீ கொஞ்சம் கேட்டுக்கோ என்று சொல்லுகிறார். உன் எதிரி என்ன பேசுகிறார்? நாம தான் நம்ம பற்றி குறைவாய் பேசிட்டு இருக்கிறோம். நாம தான் நம்மை பற்றி தரைக்குறைவாய், நாம தான் குறைவாய், நாம தான் மிகவும் தாழ்வாய் பேசிக் கொண்டிருக்கிறோம். சிலர் ஜெபம் பண்ணுவாங்க, ஆண்டவரே, நான் பொழுதையும் அற்பனும் ஈசனும் நேசனும் இனி இல்லை என்று சொன்ன வெட்டு பூச்சியுமாய் நாங்கள் இருக்கிறோம். ஆண்டவரே கர்த்தாவே, நாங்கள் அப்படிப்பட்ட ஒரு புழுதியா இருக்கிற எங்களை எவ்வளவு காலத்துக்கு நாங்கள் புழுதியும் புழுவும் பூச்சியும்? கர்த்தர் சொன்னார், நீங்கள் ஜெயம் கொள்ளுகிறவர்கள். ஹல்லேலூயா. நீங்கள் ஜெயம் கொள்ளுகிறவர்கள். உங்களுக்குள் இருக்கிற வல்லமை, அது கிரியை செய்கிற வல்லமை. அந்த பலத்தின்படியே நாங்கள் பிரயாசப்பட்டு ஒப்பு கொடுக்கிற பொழுது அப்படி ஜெபிக்கலாம். ஆனால் தேவன் எப்பொழுது ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தானோ அவன் புது சிருஷ்டியாய் மாறிவிட்டான். தேவன் அவனை மாற்றி விட்டார். ஆகவே நம்மை நாம் குறைத்து விடாதபடிக்கு இப்ப கிதியோனை பார்த்தோம். கிதியோனே, உன்னை பற்றி அவங்க என்ன பேசுறாங்க என்பதை நீ கொஞ்சம் கேட்க வேண்டும். வாசிங்க சிஸ்டர். ம் 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 ம்
அங்கே 13ஆம் 14ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். அங்கே சொல்லப்படுகிறது, இது இஸ்ரவேலுடைய பட்டயம் அல்லாமல் வேறல்ல, தேவன் கிதியோன் என்னும் இஸ்ரவேலுடைய பட்டயமே. இந்த பட்டயம் தேவன் அனுப்பின பட்டயம். தேவன் மீதியானியரை சேனைகளையும் இஸ்ரவேல் கையிலே ஒப்பு கொடுத்தார் என்று சொல்லி எதிரி பேசி பயந்து கொண்டிருக்கிறான். உங்களுக்கு தெரியுமா, உங்களை பார்த்து அவன் பயந்து கொண்டே இருக்கிறான். உங்களோடு கர்த்தர் இருக்கிறதை பார்த்து அவன் பயந்து நடுங்கி உங்கள் வாழ்க்கையில கிரியை செய்ய முடியாதபடிக்கு, உங்களை நெருங்க முடியாதபடிக்கு அவன் பயந்து கொண்டே இருக்கிறான். ஆனால் நாமோ அதைவிட மேலாக பயந்தவர்களாய், கர்த்தருடைய வல்லமையை உணராதவர்களாய் நாம் இருப்போமாக இருந்தால் அது பரிதாபம். கர்த்தர் சொன்னார், கிதியோனே, உன் கலங்கள் பலப்படும்படியாக எதிரி உன்னை குறித்து என்ன பேசுகிறான் என்பதை நீ அறிந்து கொள் என்று சொன்னான். இன்னைக்கு இந்த காலை வேளையிலே தேவ பிள்ளைகளே, பலப்படுவோம். கர்த்தர் இந்த காலை வேளையில நம்மை அதிகமாய் தேவன் உயர்த்துவாராக. தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாராக. தேவனுடைய பலன் நம்மோடு கூட இருக்கிறது. அங்கே சூனமியால் சொன்னதை போல எல்லாம் சரிதான், சகலமும் சரியாய் நடந்தது. ஆபிரகாமும் ஈசாக்கும் அப்படியே கட்டையும் பிளந்துட்டு அதிகாலையில் எழும்பி 2 பேரும் அப்படியே போயிட்டே இருக்கிறவள். ஆபிரகாம் பெரிய ஒரு பொய்யை சொன்னான் வேலைக்கார இடத்துல, நானும் என் பிள்ளையாண்டாலும் தேவனை தொழுது கொண்டு உங்களிடத்திலே திரும்பி வருவோம். எப்படி வருவீங்க? நீங்க தான் ஈசாக்க வெட்ட போறீங்களே, நீங்க தான் ஈசாக்க பலி செலுத்த போறீங்க. உடனே எல்லாம் சொன்னாங்க, விசுவாசம் என்று சொல்வதை விட அவன் தன் வேலைக்காரரிடத்திலே நெகட்டிவா எதுவாய் பேச அவன் விருப்பமில்லை. தன் தேவனை பற்றி அவன் குறைவாய் பேச விருப்பமில்லை. என் தேவன் நல்லவர் என்று சொல்ல விரும்பினான். வேலைக்காரர்கள் படிப்பறியாதவர்கள் தான், வேலைக்காரர்கள் எனக்கு கீழே வேலை செய்கிறவர்கள் தான், வேலைக்காரர்கள் நான் சொன்னால் எனக்கு கீழ்ப்படிய வேண்டியவர்கள் தான், அவர்கள் நான் சொல்லுகிறதை அவள் செய்ய வேண்டும். ஆனாலும் அவர்கள் கூட என் தேவனை குறைவாய் நினைத்து விடாதபடிக்கு நானும் என் பிள்ளையாண்டானும் அங்கே தொழுது கொண்டு திரும்பி வருவோம் என்று சொன்னான். அதுக்கு பிறகு பிள்ளை கேட்கிறான், அப்பா எல்லாம் இருக்கே, ஆட்டுக்குட்டி தகன பலிக்கு ஆட்டுக்குட்டி எங்கே என்று சொன்ன பொழுது பிள்ளைக்கும் அவன் ஒரு பதில் சொன்னான், அதை என் கர்த்தர் பார்த்துக் கொள்ளுவார். ஹல்லேலூயா. நீ கம்மண்டு கிட, என் கர்த்தர் பார்த்துக் கொள்ளுவார். என் தேவன் அதை பார்ப்பார். பார்த்தாரா கர்த்தர்? நிச்சயமாய் பார்த்தார். என் கர்த்தர் அதை பார்த்தார். இவனுடைய பிரயாணங்கள் தேவ பிள்ளைகளே ஆச்சரியமாய் மாற்றும்படி தேவன் மாற்றி கர்த்தர் அவனுக்கு கிருபை செய்தார். பாருங்க, இதுதான் நம்முடைய வாழ்க்கையின் வாயின் வார்த்தைகளாய் அது இருக்க வேண்டும். எல்லாம் சரிதான், கர்த்தர் பார்த்துக் கொள்ளுவார், திரும்பி வருவோம் என்று வழியில் எங்கும் ஓட்டத்தை நிறுத்தாதே என்று நாம் சொல்வோமாக இருந்தால் நீ சொன்ன வார்த்தையை தேவன் கனப்படுத்துவார். ஹல்லேலூயா. இன்னைக்கு எந்த உபத்திரவமாய் இருந்தாலும் சரி, என் கர்த்தருடைய விசுவாசத்தில் சொல்லும், ஆண்டவரே நீர் அதை மாற்றப் போகிறதுக்காக ஸ்தோத்திரம், ஆண்டவரே அதை உடைக்க போகிறதுக்காக ஸ்தோத்திரம், ஏனென்றால் நீர் என்னை காத்துக் கொள்ளுகிறோம். ஆனால் தேவ பிள்ளைகளே, அதுக்கு ஒரு சரியான ஆயத்தம் நமக்கு தேவை. நம்ம நல்லா தேவனுடைய ஐக்கியத்துக்குள்ள நல்லா நிறைந்து ஜெபித்து தேவ பிள்ளைகளை, வெறும் வார்த்தைகள் வாக்குத்தத்தங்கள் தேவ சபையிலே ஐக்கியங்கள் அல்லது சபை கூட்டங்களிலே பங்குற்றோடு நாம் நின்றுவிட முடியாது. நம்மை கர்த்தருக்குள் பலப்படுத்த வேண்டும். நமக்கு கொடுக்கப்பட்டதான அந்த வாய்ப்பு, இந்த நம்ம ஒருவேளை உங்களுக்கு அந்த வாய்ப்பு இங்கே அதிகமாக இருக்கிறது. நம்முடைய தேசங்களிலே அங்கே அந்த பெரிய வாய்ப்பு கிடையாது எங்களுக்கு. காரணம் என்றால் எல்லாரும் ஷிஃப்ட் ஒர்க் பண்ணி கொண்டிருப்பார்கள். சிலவளை வெதர் மிகவும் பயங்கர கொடுமையாக இருக்கிறதுனால எல்லா நேரம் நாங்கள் கூட முடியாது. -40 போய்விடும். மிகவும் பயங்கரமான ஸ்லிப்பரியாக இருக்கும், பயங்கர சொன்ன. அதுவும் நான் இருக்கிற பிரதேசம், நான் இருக்கிற தலைநகரம் மிகவும் மிகவும் கொடுமையான நல்ல ஃப்ரீசிங் வெதர் உள்ள ஒரு பிரதேசம். ஆகவே ஆராதனைகளுக்கு பங்கு பெற்ற முடியாது, டிரைவ் பண்ண முடியாது, பிள்ளைகள் வர முடியாது. அப்படிப்பட்ட ஒரு பயங்கரமான ஒரு சூழ்நிலையாக இருக்கிற பொழுதிலும் மிகவும் கஷ்டப்படுவோம் ஆராதனைகளை நடத்துவதற்கு. ஆனால் கர்த்தருடைய கிருபை தேவ பிள்ளைகளே, அதற்குள்ளாகவும் தேவனை தேடும்படி பிரயாசப்படுகிறார்கள். உபவாசங்களை நடத்துகிறோம், ஜெபங்களை நடத்துகிறோம், இரவு ஜெபங்களை நடத்துகிறோம். காரணம் என்னவென்றால் எங்களுக்கு அதை தவிர வேறு எதுவும் கிடையாது. அந்த நம்பிக்கையை தவிர வேறு எதுவும் கிடையாது. நான் அங்கே இருக்கிற பிள்ளைகளுக்கு சொல்லுவேன், இங்கே இருக்கிற பிள்ளைகளின் வாழ்க்கை எனக்கு புரியாது, கொஞ்சம் விளங்கிக் கொள்ளப்படி 30 நாட்களுக்கு. ஆனால் நம்முடைய தேசங்களிலே அவர்கள் காலையிலே ஸ்கூலுக்கு செல்வார்களாக இருந்தால் மாலை திரும்பி வரும் வரைக்கும் அவர்கள் என்ன செய்கிறார்கள், எப்படி இருக்கிறார்கள், எப்படி வாழ்கிறார்கள், இதை அறிந்து கொள்ளவே முடியாது. ஏனென்றால் சொல்லுவார்கள் அது அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கை, யாரும் தலைப்பட முடியாது. ஆனால் என்னுடைய சபையில் இருக்கிற அல்லது நான் சந்திக்கிற பேரண்ட்ஸுக்கு நான் சொல்லுவேன், கர்த்தர் தான் உங்கள் பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு. ஹல்லேலூயா. அவர்களை ஜபிக்கிற பொழுது, அவர்களை அனுப்புகிற பொழுது ஜபித்து தலைகளை கரங்களை வைத்து ஜபித்து அனுப்புங்கள். தேவன் அதை பாதுகாப்பார், தேவன் அதை மூடிக்கொள்வார். காரணம் என்னவென்றால் நமக்கு அது ஒன்றுதான் பாதுகாப்பு. ஆகவே தேவ பிள்ளைகளே, கிடைத்த வாக்குத்தத்தம், கிடைத்த வசனம் எதுவாகவும் இருக்கட்டும், ஆண்டவரே அவர்களை வைத்து பலப்படுத்திக் கொள்ள எனக்கு கிருபை. காரணம் என்னவென்றால் சத்துருவானவன் நுழைந்து விட அவன் விரும்புகிறான். அவன் எப்படியாவது ஓட்டத்தை நிறுத்த வேண்டும் என்று விரும்புகிறான். எப்படியாவது வாழ்க்கையில் நீ விசுவாசித்து ஓடுகிற வாழ்க்கையை அவன் உடைத்து விட வேண்டும் என்று விரும்புகிறான். கர்த்தருடைய சமூகத்திலே விசுவாசித்து நாம் சொல்லலாம், ஆண்டவரே என் வாழ்வில் நீர் எதையுமே நீர் அனுமதிக்கிறீர், விடமாட்டீர். ஏனென்று கேட்டால் நீர் என்னை ஆசீர்வதிக்கிறதை. ஆகவே தான் கிதியோனை பார்த்து கர்த்தர் சொன்னார், உன்னை எதிரி உன்னை பற்றி என்ன பேசுறான் என்பதை கண்டுகொள். அவங்க பேசுறாங்க, இவன் சாதாரண ஆள் இல்லப்பா, இவன் பெரிய ஆளு, இவனுடைய பட்டயம் அது தேவனுடைய பட்டயம்.
இவனுடைய பட்டயம் அது கர்த்தரால் அனுப்பப்பட்ட பட்டயம். நான் ஒரு கனவு கண்டேன், அந்த சேனைக்குள்ள அப்படியே உருண்டு வருகுது, அது அவனுடைய வல்லமை தான், கர்த்தருடைய வல்லமை தான் பார்த்தேன் என்று அவர்கள் பேசிக்கொண்டு பயந்து நடுங்கி கொண்டிருக்கிறார்கள். இப்பதான் கிதியோனுக்கு ஒரு தைரியம் வந்தது, என் கர்த்தர் என்னோடு இருக்கிறார். ஹல்லேலூயா, என் கர்த்தர் என்னோடு இருக்கிறார். ஆகவே இன்றைக்கு நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை சரியா இருக்க கர்த்தர் உதவி கொடுக்கப்பட்ட அழைப்புக்காக வாலிபர்களாக இருக்கட்டும், பெரியவர்களாக இருக்கட்டும், தேவ பிள்ளைகளே, இந்த ஜெப ஐக்கியங்கள் உபவாசங்களை இன்னும் சேர்ந்து கொண்டு கர்த்தருக்குள்ளே நம்மை பலப்படுத்த ஆரம்பிப்போம். ஒரு முறை ஒருவன் ஒரு புலியும் சிங்கமும் வளர்த்தானாம். அவன் ஒரு நாள் வளர்த்து கூட்டில் வச்சு வளர்த்த பொழுது அவனுக்கு ஒரு எண்ணம் வந்துச்சு, எதுக்கடா வீணா இந்த புலி சிங்கம் எல்லாம் கூட்டில் வைத்து வளர்க்கிறோம் என்று சொல்லி அவன் தன்னுடைய வீட்டில் பேக்யார்டில் தன்னுடைய வீட்டின் பின்பகுதியில் இருக்கிற ஒரு இடத்துல ஓப்பனாக இந்த புலியையும் சிங்கத்தையும் போட்டு வளர்க்கலாம் என்று சொல்லி அவன் அந்த புலியையும் சிங்கத்தையும் தனித்தனியாய் வேலி அடைத்து அப்படியே அதுக்குள்ளே விட்டு விட்டான். அடுத்த நாள் அதிகாலை பார்க்கிற பொழுது பார்த்தா சிங்கம் இருக்குது, புலியை காணலை. புலி வெளியில் போயிட்டு, இது என்னடா இது புலி வெளியில் போயிட்டோன்னு சொல்லி அவன் அந்த கிராமம் முழுக்க தேடி பார்த்தா புலி ஒரு இடத்துல சும்மா ஜாலியாக உட்காந்துருச்சு. சரி, அதை கூட்டி கொண்டு உள்ளே விட்டு இந்த புலி திரும்பவும் வெளியில் போகாதபடிக்கு கொண்டு பார்த்தா அவன் யோசிச்சு பார்த்தா இந்த வேலி கொஞ்சம் வீக்காக இருக்குது, இந்த வேலியெல்லாம் கொஞ்சம் சரியாக்கினா அந்த புலி உள்ளே இருந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு இவன் என்ன பண்ணிட்டான், அவன் அந்த வேலியை கொஞ்சம் நல்லா இன்னும் ஸ்ட்ரென்தன் பண்ணி புதிய தடிகளை போட்டு கொஞ்சம் நல்லா கட்டையெல்லாம் போட்டு கம்பியெல்லாம் போட்டு அடைச்சி இந்த புலியை உள்ளே விட்டுட்டு அவன் போயிட்டான். மாலை போயிட்டு அடுத்த நாள் விடிய பார்த்தா திரும்பவும் புலியை காணோம். இது என்னடா வம்பா போச்சு அப்படின்ட்டு திரும்ப என்னடா செய்யலாம்னு பார்த்தா புலியோட உயரம் கொஞ்சம் உயரமாக இருக்கிறா, வேலி கொஞ்சம் சின்னதாக இருக்குமோ அப்படின்னு சொல்லி இரும்புல வாங்கி நல்ல இரும்பு கம்பிகளை போட்டு தகரங்களை போட்டு நல்ல உயரமான ஒரு வேலியை எவன் செய்தான். செய்து விட்டு எல்லாவற்றையும் முடித்து விட்டு புலியை விட்டுட்டு அவன் வீட்டை போயிட்டான். அடுத்த நாள் விடிய ஆசையோடு பார்த்தா புலியை அண்டைக்கும் காணும். இப்போ ரொம்ப ஆச்சரியம் எனக்கு. அதை விட ஆச்சரியம் சிங்கத்துக்கு இந்த புலியை பற்றி தெரியும். இது பக்கத்தில் இருக்கிற போட்ட இறைச்சி எடுக்க போகிறான்னா தவண்டு தான் போகும், நடந்து போகாது, அவ்வளோ லேசி. அப்போ இந்த சிங்கம் அந்த புலியை பார்த்து சொல்லிச்சான், என்ன மச்சான் எனக்கு தெரியும், நீ நடக்கவே உனக்கு பஞ்சு, இங்கேருந்து அங்கே போக மாட்டேன், ஈஸியாக நீ இப்படி பாயிற ஆள்லாம் கிடையாது, பாய வேண்டிய நேரம் வந்தாலும் நீ பாய மாட்டா, அது எனக்கு நல்லா தெரியும், எப்படி தான் நீ ஒவ்வொரு நாளும் இரவில் நீ வெளியில் போகிற, எனக்கு அந்த ரகசியத்தை சொல்லு என்று சொன்ன பொழுது புலி சொல்லிச்சான், இதெல்லாம் பெரிய விஷயம் இல்லை, ஒரு விஷயம் கிடையாது, இந்த லூசு பையல் ஒவ்வொரு நாளும் வேலியை பார்த்தான், வேலியை பெருசாக்கினான், வேலியை உயரமாக போட்டான், கம்பி போட்டான், இரும்பு போட்டான், எல்லாம் செஞ்சான், எல்லாம் செஞ்சு போட்டு போகும்போது கேட்டை போட்டுறதில்லை, அவ்வளோதான், நான் போகும்போது கேட்டால் போயிடுவேன், அவ்வளோதான். கனவுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை இப்படித்தான் நிறைய விதமான ஆயத்தங்கள் நாம் செய்கிறோம். நிறைய ஜபங்கள் உண்டு நம்முடைய வாழ்க்கையில், நிறைய ஜப ஐக்கியங்கள் உண்டு. ஆனால் பல வழிகள் நம்ம இருதயம் மூடப்படுவதில்லை, இருதயம் காக்கப்படுவதில்லை, தேவனுக்காக காத்திருப்பதில்லை, வெளியே நுழைந்து விடும்படியா வெளியே சென்று விடும்படியான பல சூழ்நிலைகள் தேவ பிள்ளைகளே சூனேமியால் சொல்லுகிறாள், என் கர்த்தரை நான் அறிந்தேன் ஐயா, என் வீட்டிலே நான் ஏற்படுத்தின அந்த தெய்வீக பிரசன்னம் அது என்னை பாதுகாக்கும், அந்த பிரசன்னம் ஒரு பொழுதும் என்னை விட்டு போகாது, அந்த பிரசன்னம் என் வாழ்க்கையிலே பெரிதான காரியங்களை செய்யும் என்று சொல்லித்தான் அவள் சொல்கிறாள். எல்லாம் சரிதான், வழியில் எங்கும் ஓட்டத்தை நிறுத்தாதே, அந்த ஓட்டத்தை நிறுத்தாதபடிக்கு தேவ பிள்ளைகளே கர்த்தர் அவளை நடத்த வேண்டும் என்று விரும்பின பொழுது அவள் தேவனை விசுவாசித்தவளாய் அவள் கடந்து. கிதியோனின் சம்பவத்திலே பார்த்தால் தெரியும், கிதியோன் இந்த செய்தியை, எதிரிகள் தன்னை பற்றி பேசுகிற செய்தியை, கர்த்தர் என்னோடு இருக்கிறார் என்பதை எதிரிகள் சொன்ன பொழுது தேவ பிள்ளைகளே தன் காதுகளிலே கேட்ட பொழுது அருமையான தேவ ஜனமே கிதியோனுக்குள்ள ஒரு தைரியம் வந்துச்சு. அவன் சொன்னா, வாருங்கள் எழுந்து அவர்களை நாங்கள் முறியடிப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆனபடியால் தான் அவன் செய்த காரியம் என்னவென்றால், ஒரு அற்பத்தனமான நரிகளின் வாள்களிலே தீப்பந்தங்களை கொளுத்தினவனாக, அவனுடைய கரங்களிலே தேவர்களே தீப்பட்டியும் அந்த மண் பானையும் வைத்திருந்தவனாக, எக்காலம் ஊதுகிற பொழுது பானையை உடைக்கிற சாதாரண காரியத்தின் மூலமாய் அவன் கர்த்தர் மூலமாய் ஜெயம் பெற்றவனாய் அவன் மாறினான். இந்த காலை வேளையில எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க கர்த்தர் என்னையும் அப்படியே நடத்துவார்? ஹல்லேலூயா. கர்த்தர் என்னை இந்த இடத்துல ஒரு அழகான இடத்துல ஆச்சரியமான காரியங்களை கண்டுகொள்ளுகிற இடத்துல கர்த்தரனை வைத்திருக்கிறார். ஆனால் தேவனுடைய ஜெயம் என்னோடு கூட இருக்கிறது, கர்த்தருடைய வல்லமை என்னோடு கூட இருக்கிறது, அப்படி அதிசயம் என்னோடு கூட இருக்கிறது. இந்த காலை வேளையிலும் ஆண்டவரே உம்மை நான் நம்பி நான் கடந்து வந்திருக்கிறேன். ஆண்டவரே உம்மை நான் கடந்து வந்திருக்கிறேன். மோசே ஒரு நாள் கர்த்தரை பார்த்து கேட்டேன், கர்த்தாவே உம்முடைய வழியை எனக்கு சொல்லுங்க ஆண்டவரே, என்ன இருக்காதான், நம்ம என்ன இருக்காதான் தேவை, என்ன இருந்தாலும் ஆண்டவரே உங்களுடைய நீங்க என்ன செய்ய போறீங்கன்னு எனக்கு சொல்லுங்க. நம்ம யாராவது இப்போ பாருங்க, நாங்கள் வாங்கலாம் எல்லாரும் வெளியில் போகலாம்னு சொன்னால் நீங்கள் எல்லோரும் உடனே வெளியில் வருவீங்களா? இல்லை. என்ன சொல்லுவீங்க? நாங்கள் எங்கே போகிறோம், நாங்கள் எப்போ திரும்பி வருவோம், அங்கேருந்து டெக்ஸ்ட் பண்ணலாமா, நாங்கள் எஸ்எம்எஸ் பண்ணலாமா, அம்மாட்ட சொல்லாமா, அப்பாட்ட சொல்லாமா, எப்படி நடக்கலாம், எங்கே போகலாம், நம்ம எல்லாம் கேட்டு தானே நாம் போவோம்.
மோசைக்கும் அப்படி ஒரு ஆசை வந்துச்சு. கர்த்தாவே, யாத்திரா 33ஆம் அதிகாரத்தில், கர்த்தாவே உம்முடைய வழியை எனக்கு தெரிவியும் ஆண்டவரே, உம்முடைய வழியை எனக்கு தெரிவியும். கர்த்தர் சொன்னா, நான் வழியெல்லாம் சொல்ல மாட்டேன், ஆனால் ஒன்று செய்வேன். என்ன செய்வேன்? என் சமூகம் உன்னோடு கூட இருக்கும். ஹல்லேலூயா. என் சமூகம் உன்னோடு கூட இருக்கு. நான் ஒன்றும் சொல்ல வேண்டியதில்லை. என் சமூகம் உன்னோடு கூட இருந்தால் என் வழி உனக்கு தெரியும். என் சமூகம் உன்னோடு கூட இருந்தால் உனக்கு இளைப்பாறுதல் இருக்கும். என் சமூகம் உன்னோடு கூட இருந்தால் உன்னுடைய வாழ்க்கையில ஆசீர்வாதம் உண்டாகும். அவன் சொன்னான், அப்படி நான் ஒரு டக்குனு பிளேட்டை மாற்றினான் மோசே. அவன் சொன்னான், ஆண்டவரே, அப்படி நான் நீர் எங்களோடு வரவில்லையானால் நீர் எங்களை இந்த இடத்துல இருந்து கொண்டு போகப்படாது. நான் ஒரு அடி கூட எடுத்து வைக்க மாட்டேன் ஆண்டவரே. நீங்கள் ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, நீர் என்னோடு கூட வரவில்லையானால் எங்களை இந்த இடத்திலிருந்து கொண்டு போகாதிரும் ஆண்டவரே. எல்லாம் சரிதான் என்று சொல்ல எனக்கு கற்றுத்தாரும். வழியில் எங்கும் ஓட்டத்தை நிறுத்தாதபடிக்கு நான் கடந்து செல்ல எனக்கு கிருபை தாரும். உம்முடைய கிருபையின் பிரசன்னம் என்னோடு இருக்கட்டும் என்று சொல்லுவோம். கர்த்தர் நம்மை நடத்துவாராக. ஹல்லேலூயா. கண்களை மூடி தேவப்பிள்ளை முடிந்தால் எழுந்து நின்று தேவ சமூகத்தில், ஹல்லேலூயா, ஆண்டவர் பாதத்தில் தேவனை நோக்கி கர்த்தரின் சமூகத்தில். இச்செய்தி உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என நாம் விசுவாசிக்கின்றோம். எமது ஞாயிறு ஆராதனை காலை 9 மணிக்கு ஆரம்பமாகின்றது. உங்கள் கவலைகள் தீரணுமா? வியாதி பாவ சாபங்களில் இருந்து விடுதலை வேண்டுமா? மாந்திரீக பில்லி சூனிய கட்டுக்கள் மாறணுமா? கடன் தொல்லை நீங்கி ஆசீர்வாதங்கள் கிடைக்கணுமா? உங்களுக்காக ஜெபிக்க நாம் காத்திருக்கின்றோம். பாஸ்டர் ரோஷான் மயசன் அவர்களின் தேவ செய்தி அடங்கிய சீடிக்களை எமது புத்தக சாலையிலிருந்து பெற்றுக்கொள்ளலாம். எமது முகவரி சியோன் தேவாலயம், இலக்கம் 34A, சென்ட்ரல் வீதி, மட்டக்களப்பு, ஸ்ரீலங்கா. ஜாயன் சர்ச், நம்பர் 34A, சென்ட்ரல் ரோடு, பெட்டிகலோ, ஸ்ரீலங்கா. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக.